अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अल फ़ुरक़ानिल मजीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाहा हक़्क़ तुक़ातिहि व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। इन्नमल मुमिनूना अल्लज़ीना इज़ा ज़ुकिरल्लाहु वजलत क़ुलूबुहुम व इज़ा तुलियत अलैहिम आयातुहु ज़ादतहुम ईमाना व अला रब्बिहिम यतवक्कलून। फ़क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम अल ईमानु अन तुमिन बिल्लाहि व मलाइकतिहि व कुतुबिहि व रुसुलिहि वल यौमिल आखिर वल क़द्रि खैरिहि व शर्रिहि मिनल्लाहि तआला व तुमिनु बिल बास। எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்து, அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்று குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்னென்னும் நின்றளவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபை மண்டலத்தின் சார்பாக ஒவ்வொரு ரமலான் தினமும் இஷா தொழுகைக்கு பிறகு இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 6வது நோன்பை எதிர்நோக்கியவர்களாக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த தலைப்பில் ஈமானின் இரு கிளைகள் என்ற தலைப்பில் இன்று நாம் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படையை பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய ஈமான் நம்பிக்கை என்னென்ன காரியங்களை செய்வதன் மூலம் கூடுகிறது, ஈமான் அதிகரிப்பதற்கு என்னதை செஞ்சா ஈமான் அதிகமாகும், என்னென்ன காரியங்களை செய்வதன் மூலம் ஈமான் குறைகிறது என்கிற செய்திகளை இந்த ஈமானுடைய இரு நிலைகளாக, ஈமான் எப்போது கூடும் எப்போது குறையும் என்கிற செய்தியைத்தான் ஈமானின் இரு நிலைகள் என்று தலைப்பிட்டு போட்டிருக்கிறோம். முதலாவது, ஈமான் குறையுமா கூடுமா என்பதற்கு முன்னால் ஈமான் என்றால் என்னன்னு முதல்ல தெரியணும். ஈமான் என்றால் என்னென்றே தெரியாம ஈமான் கூடுது குறையுது பேசி எந்த அர்த்தம், அதனால எந்த பயனும் இல்லை. அதனால முதலாவது ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்கிற இந்த வார்த்தைக்கு, அரபி வார்த்தைக்கு நம்பிக்கை என்று பொருள். நம்புதல், நம்பிக்கை வைத்தல் என்று அர்த்தம். மோசடி செய்யாம இருக்கிறது கூட ஈமான் சொல்லலாம் இஸ்லாத்துல. முனாஃபிக்குடைய அடையாளத்தை பற்றி பெருமானார் சொல்லும்போது 3 அடையாளங்களை சொல்லும்போது ஈமான்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. நம்பிக்கை, நம்பப்பட்டால் துரோகம் செய்வான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ மோசடிக்கு, அதாவது துரோகம் செய்யாமல் இருப்பது ஈமான் ஒரு அர்த்தம் இருக்குது இஸ்லாத்துல. அப்போ ஈமான் என்றால் நம்புதல் என்ற அர்த்தம் இருக்குது. இது இஸ்லாமிய அடிப்படையில் வரும்போது வேற அர்த்தம் ஆயிரும். ஈமான்கிற அரபி வார்த்தைக்கு நம்புதல். நம்புதல்னா என்ன? நல்ல நம்பிக்கைக்கும் சொல்லலாம், கெட்ட நம்பிக்கைக்கும் சொல்லலாம். உதாரணத்துக்கு, நான் என்னை என்னுடைய மனைவி என்னுடைய கணவர்னு நம்புறா, அதுல டவுட் வரக்கூடாதுல்ல, கரெக்ட் தான். என் மனைவியே நான் பொண்டாட்டி, எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு அது டவுட் வரக்கூடாது. எங்க உமா வாப்பா சேர்ந்தா என்னை பெத்தாங்க அப்படின்னு நம்புறோம், அப்படித்தானே? அதுல கருத்துலாம் வேறுபாடு வரக்கூடாது, சிக்கலா போயிடும். இப்படி எத்தனையோ நம்பிக்கை இருக்குது, அப்படித்தானே? நல்லது கெட்டவைகள் இப்போ உதாரணத்துக்கு, கெட்ட அசிங்கமான எண்ணங்களுடைய மனிதன் அது சார்ந்த சிந்தனைகள், அது சார்ந்த நம்பிக்கைகளை தான் நம்புவான். கல்லை நம்புறதுக்கு அவனுக்கு அது நம்பிக்கையா இருக்கு, கெட்ட நம்பிக்கை. மண்ணை நம்புவான், மரங்களை நம்புவான், செடி கொடிகளை நம்புவான், கடவுள், இதெல்லாம் கூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். இதுக்கு ஈமான் தான். இஸ்லாமிய அர்த்தம் கொடுக்கும் போதுதான் தலைப்பு மாறிக்கணும். அப்ப ஈமான் என்றால் நம்புதல் என்று பொருள், அவ்வளவுதான். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஈமான் என்றால் என்னென்றால் அதுக்கு நபிகள் நாயகம் வேற ஒரு விளக்கம் சொல்றாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஈமான் என்கிறதுக்கு அர்த்தம் என்னண்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
இது போன்ற ஒரு சபையில ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இருக்கிறாங்க. சஹாபாக்கள் இருக்கும்போது ஜிப்ரீல் வர்றாங்க. ஜிப்ரீல் வந்து என்ன செய்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு நல்ல புத்தாடை அணிந்து நல்ல வந்து தலையெல்லாம் வந்து நல்ல ஒழுங்கா சீவி எண்ணெய் தேய்ச்சி அழுக்கு இல்லாம வர்றாங்க. பாலைவனத்தில் ஒரு பிரயாணம் செய்து வந்தால் அதுக்கான அழுக்கு இருக்கணும், அந்த வேர்வையெல்லாம் இருக்கணும். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த வேர்வையும் இல்ல. அப்படி அங்கிட்டு குளிச்சுட்டு அங்கிட்டு வந்த மாதிரி இருக்காரு, புது ட்ரெஸ் போட்ட மாதிரி, மடிப்புலாம் கலையாம வர்றாரு. வந்து சலாம் சொல்லி ஒரு சபையில ரசூலுல்லாஹ்வுடைய முட்டிக்காலோட ஒரு இடி வரும்போதே டெரகத்தா வர்றாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மனித வடிவத்தில் வர்றாங்க. இடிச்சு சலாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் கை கொடுக்குறாங்க. கை கொடுத்த உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜிப்ரீல். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, மறுமை நாளின் அடையாளம் என்ன, நீங்க யாரு, எல்லாம் ஒன்னொன்னா கேள்வி கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் இஸ்லாத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வை ஒருவன் என்று நம்ப வேண்டும், என்னை தூதராக முகமதை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதுக்கு பின்னாடி இந்த அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றதெல்லாம் செய்யணும், தொழுவணும், 5 நேரம் நோன்பு நோக்கணும், ஹஜ்ஜி செய்யணும், அல்லாஹ் ரசூலும் ஏவியதெல்லாம் செய்யணும், விலக்கியதெல்லாம் விட்டு விலகணும், இதான் இஸ்லாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே ஜிப்ரீல் சொல்றாரு, ரொம்ப கரெக்டா சொன்னீங்களே அப்படின்னு மார்க் போடுறாரு. சகாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்றான், விசாட்டுக்கு போகாம நம்ம கரெக்டா சொன்னு வேற மார்க் வர போடுறாரு, ஒரு வித்தியாசமான ஆளா இருக்காரு. இருந்தாலும் ரசூலா இருக்கிறனால அடக்கி வாசிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சகாபாக்கள் அமைதியா இருக்கு, கடைசி வரைக்கும் போகுது, எப்படி போகுதுன்னு பாப்போமே அப்படின்னு இருக்கிறாங்க ரசூலா. திரும்ப ஈமான் என்றால் என்ன, அந்த ஈமான் நம்ம சப்ஜெக்ட் நமக்கு வருது. ஜிப்ரீல் கேட்கிறாங்க, மல் ஈமான், ஈமான்டா என்ன? அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஈமான் என்பது அன்துமின பில்லாஹ், அல்லாஹ்வை ஒருவன் என்று நம்ப வேண்டும். ஓ மலாயிக்கத்திக்கு அவனுடைய மலக்குமார்களை, வானவ தேவ தூதர்களை நம்ப வேண்டும். ஓ குத்துபிகி அவனுடைய வேதங்களை நம்ப வேண்டும். ஓ ருசுலிகி அவனுடைய நபிமார்களை நம்ப வேண்டும். ஒபி லிக்காயி மறுமை நாள் ஒன்று இருக்குது, அல்லாஹ்வை சந்திக்க போறேன்னு நம்பணும். ஓ தூமின பில் பாசி திரும்ப அல்லாஹ் எழுப்புவான், இந்த உலகத்தை அழித்து விட்டு என்று நம்ப வேண்டும். அதுக்கப்புறம் அல் கத்ரி கைரி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா, இந்த உலகத்தில் நடக்கிற நன்மை தீமைகள் அனைத்தும் அல்லாஹ்வினுடைய விதியான நாட்ட பிரகாரம் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிற விதி பிரகாரம் நடக்கிறது என்று நம்புவதாகும் என்று ஜிப்ரீலுக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த ஒன்னொன்னு எல்லாமே தலைப்பத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஒன்னொன்னு கேள்வி இருக்குது. அல்லாஹ்வை நம்புவது என்றால் எப்படி, லா இலாஹ இல்லல்லா என்ன, முகமதுண்டா யாரு, அவரை ஏன் அல்லாஹ் தூதரா அனுப்புனா, அவங்க என்னென்ன சொன்னாங்க, நபிமார்களை நம்புறதுல எல்லாத்துக்குள்ள இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றாங்க, மலக்குமார்களை நம்பன்னு நம்மால எப்படி நம்புவான், எல்லா உயிரையும் கைப்பற்றுவது யார், இஸ்ராயில் அப்படிமா. அது கதையெல்லாம் நிறைய வச்சிருப்போம், மைனத்துக்கு காட்சியெல்லாம் கதையை போட்டு இஸ்ராயில் எல்லாருடைய உயிரை கைப்பற்றுகிறார், அப்படி இஸ்லாத்துல இல்ல. இப்படி நம்பினேன்டா நீங்க அல்லாஹ் மேல இட்டு கட்டின பாவியா இருப்பீங்க, பெருமானார் மீது பொய் சொன்ன பாவியா இருப்பீங்க. நிரந்தர நரகத்துக்கு ஒருவன் போவதற்கு இஸ்ராயில் உயிர் எடுக்கார் நம்பினா போதும், சொர்க்கத்துக்கு போக முடியாது அவரு. ஏன் குர்ஆன்ல அப்படி இல்ல, இஸ்ராயல் மார்க்கல. குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கிலபிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜவூன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கென நியமிக்கப்பட்ட ஒரு வானவர் இருப்பார், அவர் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார், பிறகு நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அப்ப ஒருத்தனுக்கு ஒரு உயிரை கைப்பற்றுறதுக்கு ஒரு மலக்கு இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 10-12 மலக்கு இருப்பாங்க. நம்மளுடைய ரிஸ்க் விதியில எழுதுறாங்கல்ல, அதுக்கு ஒரு மலக்கு, முன்னும் பின்னும் மேலும் கீழும் பாதுகாக்கிற 4 மலக்குமார்கள், நன்மை தீமை எழுத 2 மலக்குமார்கள், கபூர்ல விசாரிக்க 2 மலக்குமார்கள். இப்படி ஒண்ணு நம்ம உயிர் நல்ல உயிரா இருந்தா உயிர் எடுக்க ஒரு மலக்கு, உயிரை எடுக்கிற மட்டும் தான் அவர் வேலை. எடுத்தோன்னு இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துடணும், இன்னொரு மலக்கு பக்கத்துல நிப்பாரு, நல்ல உயிரா கெட்ட உயிரான்னு தெரியும், அவர் பாத்துக்கு நிப்பாரு. எடுக்கிறது மட்டும்தான் மலக்குள் மௌத்துடைய வேலை. எடுத்தப்புறம் நல்ல உயிரா இருந்தா அதை நல்ல உயிரை கொண்டு போற ஒரு மலக்கிட்ட கொடுத்துருவாரு. கெட்ட உயிரா இருந்தா கெட்ட உயிர் கொண்டு போறதுக்கு தனி மலக்கு, செப்பரேட் மலக்கு இருப்பாங்க. இப்படி மலக்குமார்களை பத்தி அதுல நிறைய இருக்குது. அப்ப நபிமார்கள் இது அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி நம்புறதான். இந்த 6ல எப்படிங்கிற கேள்வி இருக்குது, அது தனி தலைப்பு, ஒரு மாசம்லாம் பத்தாது, தனியா தர்பியா பண்ணிக்கிற வேண்டிதான். அப்ப இதுதான் ஈமான் முதல்ல நம்பணும். குர்ஆன் ஹதீஸ்ல சொல்ற எல்லாமே இந்த 6 விஷயத்தை நம்புறதுக்கு பேரு ஈமான். இப்போ இதை நம்புறதுக்கு பின்னாடி இப்ப இஸ்லாம் ரெண்டா இருக்குது. மார்க்கம், இந்த மார்க்கம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் ஒரு வகையில் அமைக்கப்பட்டிருக்குது, ஈமான் ஒரு வகையில் அமைக்கப்பட்டிருக்குது. ஈமான்டா நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கும், உள்ளுக்குள்ள நம்ப வேண்டிய விஷயமா இருக்கும். இஸ்லாம்டா வெளியில செய்யற காரியமா இருக்கும். அப்போ நம்ம நம்பிக்கைக்கு எப்படி அடிப்படைனா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தேவைப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க இஸ்லாம் ஆகிக்கணும். முதல்ல ஈமான வரணும். அந்த ஈமான வாயிட்டு சொல்றது இஸ்லாம் போயிடும், நம்புறது ஈமான், வாயில சொல்றது இஸ்லாம். நல்ல சூப்பரா இருக்கும், சுவாரஸ்யமான மேட்டர் தான் இது. அதாவது மார்க்கம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறால்
இஸ்லாம் என்று வெளிப்படையில் செய்யறதெல்லாம் இஸ்லாம். தொழுகை, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, தான தர்மம், சாப்பிடுறது, விருந்தளிக்கிறது, இதெல்லாம் நன்மை என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ வெளிப்படையில் உடல் ரீதியாக செய்கிற அத்தனையும் இஸ்லாம்னு பேரு. இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம். இதெல்லாம் இந்த இஸ்லாத்தை செய்யறதுக்கு அடிப்படை ஈமானத்தான் இருக்கும். ஈமான் இல்லாத ஒருவரால் இஸ்லாத்தை செயல்படுத்த முடியாது. இதை எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா? ரெண்டையும் சேர்த்து ஒரு மார்க்கமா சொல்றாங்க. அல் ஈமானு பில்உ வ சித்தூன ஷுஅபா வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். ஈமான் என்பது 60 கிளைகளை கொண்டது அல்லது 70 கிளைகளை கொண்டது. அல் ஈமானு பில்உ வ ஸபூன ஷுஅபா. ஈமான் முஸ்லிமில பாக்குறோம், புகாரில 60 இருக்குது, முஸ்லிம்ல 70 இருக்குது. 70க்கும் மேற்பட்ட கிளைன்னு வச்சுக்கலாம். 60க்கு ரெண்டு நம்மளால தப்பு கிடையாது. 60 அல்லது 70 கிளைகளை கொண்டிருக்கிறது. வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கம் என்பது ஈமானில் ஒரு அம்சம்ங்கறாங்க. வெட்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனுஷனுக்கு எல்லா காரியத்தையும் செய்வான். அரபில் ஒரு பழமொழி இருக்குது, வெட்கம் கெட்டா அவன் எல்லாத்தையும் கெட்ட மாதிரியே. விபச்சாரம் அவனுக்கு பெருசா தெரியாது, கள்ள ஓடுறது பெருசா தெரியாது, பொய் சொல்றது பெருசா தெரியாது, புறம் பேசுவது பெரிதா தெரியாது. மானம் என்கிற ஒரு சமாச்சாரத்தை நம்ம பெரும்பாலும் மனிதர்கள் தவறு செய்யாம இருப்பதற்கு காரணம் அல்லாஹ்வுக்கு பயந்துங்கிற 2% தான் இருப்பான். 90% மக்கள் எப்படி இருப்பாங்கன்னால் வெட்கப்பட்டு தவறு செய்யாம இருப்பான். திருடுறது தப்புன்னு தெரியும், ஆனா வாய்ப்பு கிடைச்சா தனிமையா இருந்தா திருடுவான். எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்குது இந்த கேமரா திருட திருட மாட்டான். ஏன் பார்த்துட்டாம்டா அது நமக்கு இந்த பேல இப்படி பயன் பேசுறா, இந்த பேல நல்லவன்ல நினைச்சோம், இப்படி திருட்டு மூசாவால இருக்கான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏன் இமேஜ் பராபலமா போயிடும். வெட்கப்பட்டு தான் மனிதன் தவறு செய்யாமல் இருக்கிறான். அதிகமான மனிதர்களுடைய நிலை இப்படித்தான். இதை ரசூலுல்லாஹ் ஈமான்ல ஒரு அம்சம் அப்படிங்கிறாங்க. அழகா இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. இதை இன்னும் நல்லா தெளிவா, இன்னும் மூடலா இருக்கிறது இன்னும் விரிவா சொல்றாங்க. ஈமான் என்பது 70 கிளைகள் அல்லது 60 கிளைகளை கொண்டது. அஃதலுஹா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ். அதுல முதலாவது கிளை, அதாவது கிளை என்று சொல்றது மரத்துக்கு ஒப்பா சொல்றாங்க. வேரும் வேரோடு சேர்ந்த தண்டு. வேறு இருந்தா தானே முதல்ல விதைய போட்டா தானே முளைக்கும், மரமா செடி ஆகும். அப்ப வேரும் வேரோடு சேர்ந்த நடு தண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ். அதுதான் ஃபர்ஸ்ட் ஈமானுடைய 60ல முதல் அடிப்படை இதானா. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் 70 கிளையை சொல்றாங்க. வேறு வேரோடு சேர்ந்த தண்டு, அதுக்கப்புறம் 1, அப்புறம் 2, அப்புறம் 3, 59, 69, 70 இப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா 70 கிளைகளை சொல்றாங்க. அதுல முதல்ல வேரோடு சேர்ந்த மரம், வேரோட சேர்ந்த நடுத்தண்டு இருக்குல்ல, அது கிளை கூட ஒண்ணு இல்லாம இருந்துடலாம். அதை சரி கட்டுறதுக்கு ஏதாவது தண்ணியை ஊத்தி சூரிய ஒளிச்சேர்க்கையை வச்சு என்ன செய்யலாம், முளைக்க வச்சிடலாம். ஆனா வேர்ல அழுகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப சீரோல இருந்து வர வேண்டியா இருக்கும், திரும்ப ஓடுங்க, திரும்ப இன்னொரு விதையை போட வேண்டியா இருக்கும். போட்ட விதை சரியில்லாத விதையா இருக்கு அப்படின்னா லாயிலாகல சரியில்லை விதைண்டா லாயிலாகல, திரும்ப இன்னொரு விதையை போட்டு லாயிலாகல முளைக்க வைக்க வேண்டியா இருக்கும், சீரோல இருந்து மெனக்கிட வேண்டியா இருக்கும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. வாதனாஹா இமாத்தத்துல் அதா அனி தரிக்கி. பாதையில கிடக்கக்கூடிய மனிதருக்கு தொந்தரவு தரக்கூடிய கல்லையும் முள்ளையும் நீக்குவது இது ஒரு ஈமானுடைய ஒரு கிளை. அப்ப இஸ்லாத்தை ஈமானை ஒன்னா சேர்த்து ரசூலுல்லாஹ் கொண்டு வராங்க. 6 வகையான நம்பிக்கை அடிப்படை. அந்த 6 வகையான நம்பிக்கை எவன்கிட்ட இருக்கிறோ அவனுக்கு பேர் மூமின். யாரெல்லாம் மூமினாக இருக்கிறார்களோ அவங்க அனைவரும் முஸ்லிமா இருக்கணும். முஸ்லிமா இருக்கணும்னா பெற்றோரை பேணணும், தெருவில் கிடக்கக்கூடிய மனிதனுக்கு தொந்தரவு தரக்கூடிய நீக்கணும். எல்லாரும் போவான், நம்மளும் பார்த்துக்கிட்டு போனேன்டா அப்ப நமக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம். பாதையில தொந்தரவு தரக்கூடிய கிடக்குது, ஒரு அசிங்கம் கிடக்குது, காலில் மீக்கக்கூடிய ஒரு ஆணி கிடக்குது, கண்ணாடி கிடக்குது, எல்லாம் பார்த்துட்டு போறான், நம்மளும் பார்த்துட்டு ஆணி எல்லாம் பெருசா தான் கிடக்குது அப்படின்ட்டு போனேன்டால் மற்றவனுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. நீ உனக்கு உறுத்தணுமா, காலில் குத்துனா என்ன வருது? அப்போ அடியார்கள் மீது வைக்கக்கூடிய இந்த ஒன்றை தவிர லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தவிர பார்த்தேன்னா எல்லாமே 69 கிளை மனிதனை சார்ந்து இருக்குது. அப்ப இஸ்லாம் எப்படி சொல்லுன்னா 98% மனுஷனை சார்ந்தா இருக்கு. அடிப்படை மட்டும்தான் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கே தவிர அப்ப அந்த அடிப்படை சரியா இருக்கிற மனிதர்கள் மனிதனிடத்துல மனிதன் சரியாக நடக்கணும்னு தான் பேசுது. அப்ப இது ஈமானை பற்றி பெருமானார் சொன்ன அடிப்படை. இப்படி அல்லாஹ்வை பற்றி சரியாக நம்புற, ஈமானுடைய கிளைகளை பற்றி சரியாக நம்பி இருக்கிற ஒரு மனிதனுடைய ஈமான் எப்படி எல்லாம் கூடுது குறையுது, இதுக்கு ஆதாரம் சொல்லணும்ல. இது ஈமான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்புறது, இந்த 60 கிளைகளை நம்புறது, 6 அடிப்படையை நம்புறதுக்கு பேர் ஈமான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனிடத்துல, ஒரு முஸ்லிம் இடத்துல, ஒரு மூமின் இடத்துல எப்பமெல்லாம் ஏற்ற இறக்கம் வருது, அதான் ஈமானுடைய இரு நிலைகள் என்ன தலைப்பு. எப்ப ஏறுது ரைஸ் ஆகுது, எப்போ லோ ஆகுது. எப்போ பிபிக்கு வச்சிருக்கான், லோ பிபி, ஹை பிரஷர், லோ பிரஷர்லாம் வச்சிருக்கான், பிரஷரே கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான், அது வேற விஷயம், அதுக்குள்ள நம்ம போவேனா சரிதானா. அப்ப லோ பிரஷர் ஹை பிரஷர் என்ன செய்யறான் வச்சிருக்கான்.
இது நம்ம டெம்பரேச்சர், ஈமானுடைய டெம்பரேச்சர் எப்போ கூடுது எப்போ குறையுது நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு இஸ்லாம் ஒரு வழிகாட்டுதலை சொல்லி தருது. அதைத்தான் தலைப்புல பார்க்க போறோம். என்னென்ன காரியங்கள் செய்தால் ஈமான் கூடுது, என்னென்ன காரியம் செஞ்சா குறையுது. இந்த கூடுது குறையுதுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆதாரம் நிறைய இருக்குது. அதுல பொதுவான ஒரு ஆதாரத்தை ரசூலா சொல்றாங்க. சமுதாய ஈமான் ஒன்னு இருக்குதான், அதுக்கப்புறம் தனி மனித ஈமான் ரெண்டு இருக்குது. என்ன சமுதாய ஈமான்? எந்த சமுதாயத்துக்கு ஒரு நபி வந்தாலும் கொலை செய்யப்பட்ட நபிமார்கள் வரலாறும் இருக்கும். பெரும்பாலான நபிமார்களுடைய வரலாறு எப்படி இருக்கும்டா, ஒரு ஆள் நபியாக அனுப்பப்பட்டால் அவர் பிரச்சாரம் பண்ணி தன்னோடு இன்னொரு நண்பரை உருவாக்குவார், முஸ்லீம் நண்பரை, சகாபிய. அவர் இன்னொரு ஆளுக்கு பிரச்சாரம் பண்ணி 1 2 2 3 4 5 10 பெரிய அளவுக்கு ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ரசூலா மாறி கூட வரலாம். அல்லது ஒருத்தருமே இல்லாம ஒரு நபி மட்டும் தனியார் வருவார். மறுமை நாள் ரசூலா சொல்றாங்க, ஒரு நபி மட்டும் சும்மா கை வீசிக்கிட்டு வருவாரு. அல்லாஹ் என்னப்பா ஒண்ணு இல்ல, நான் தான் நபி, நானே ரசூல், நானே எல்லாம், நானே பின்பற்றிக்கிட்டேன், நான் தான் தொண்டை, நான் தான் முதலாளி, எல்லாமே நான் தான் அப்படின்னு அப்படி ஒரு நபி வருவாராம். ரசூலா சொல்றாங்க. சில நபிமார்களை கொலை செய்யப்பட்டிருப்பார்கள், பிரச்சாரம் செய்யும் போது ஆளை தீர்த்து கட்டியிருப்பாங்க. அப்படியும் திருமறை குர்ஆன் வரலாறு சொல்லுது. அப்போ இருந்தாலும் பெரும்பாலான நபிமார்கள் இஸ்லாத்தை சொல்லும் போது கூடிக்கிட்டே இருப்பாங்க, இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளரும். இது எங்க இருக்குன்னு கேட்டா சமுதாய ஈமான் பல்ச பாக்குறாங்க. ஹிர்கல் மன்னர்கிட்ட மக்கா காஃபிருடைய மிக முக்கிய தலைவராக இருந்த அபு சுஃபியான், அல்லாஹ் காப்பாத்தணும், அவரை பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துருவார். அவர் மக்கா வெற்றிக்கு அப்புறம் அவர் சஹாபியா மாறிடுவார். இப்ப பேசக்கூடிய இந்த சம்பவம் காஃபிரா இருக்கும்போது நடந்த சம்பவம். அது அவர் தான் அறிவிக்கிறார். அபு சுஃபியான் தான் இந்த செய்தி அறிவிக்கிறாரு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. அபு சுஃபியானுடைய மேட்டரை அப்துல்லா இப்னு அப்பாஸ் எடுத்து அறிவிப்பதாகவும் புகாரில பாக்குறோம். இவர் ஹிர்கல் மன்னரை சந்திக்கிற ஹிர்கல் மன்னர் ஒரு கிறிஸ்தவ மன்னர், இவரு காஃபிர். அவர் 3 கடவுளை சொல்றாரு, பல கடவுளை சொல்றாரு, ரெண்டும் ஒரே மாதிரி தான் கொள்கை. ஆனா முகமது நபியை பத்தி செய்தி கிடைக்குது. இவர் இஸ்லாத்துக்கு வர்ற மாதிரி பல்டி அடிச்சிருவார் இந்த மன்னர். நல்ல சுவாரஸ்யமான சம்பவம் 51 புகார்ல பார்க்கலாம். அப்போ அபு சுஃபியான முன்னாடி நிறுத்தி வச்சு விசாரணை பண்றாரு ஹிர்கல் மன்னர். மக்கா காஃபிர்கள் அபு சுஃபியானுக்கு பின்னாடி நிக்கணும். கேள்வி கடைகளை அபு சுஃபியான் கேட்கிறாரு, தொடுக்கிறாரு ஹிர்கல் மன்னர். என்ன ஒப்பந்தத்துல பின்னாடி நிக்கிற மக்கள் இவர் நான் ஒன்னா கேள்வி கேட்பேன், இவர் தப்பா சொன்னார்னா சைக்கிள் மட்டும் இல்ல அப்படின்னு மட்டும் கண்ணடிச்சிருங்க, கண்ணை வச்சு ஏதாவது வாயை வச்சு காட்டிருங்க பொய் சொல்றாருன்னு, அது மட்டும் போதும். இந்த அபு சுஃபியானே சொல்லுவாரு, எனக்கு மட்டும் வெக்கம்னு ஒண்ணு இல்லாட்டா நல்லா பொய் சொல்லியிருப்பேன். அதிசயம் அறிவிக்கிற அபு சுஃபியான் சொல்லுவாரு, வெக்கம்னு மட்டும் எனக்கு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்க, நான் பெரிய தலைவரா இருந்த மக்கா காஃபிர்களுக்கு வெக்க உணர்வு தான் நீ பொய் சொல்லாம தடுத்துச்சு. கடைசியில ரசூலுல்லாஹ் எப்படியா பொய் சொல்லாம நினைச்சேன். போர் செய்யறார முகமது எப்படி தோக்கறாரா ஜெயிக்கிறாரு ஹிர்கல் மன்னர் கேட்பாரு. அவர் சொல்றாரு கிணற்று வாளி அப்படிம்பாரு. கிணற்று வாளி அர்த்தம் வாளி ஒரு தடவை கிளவும் இன்னொரு தடவை மேல வரும். எங்களுக்கு அவங்க நாங்க கொஞ்ச நாள் அடிப்போம், அவங்க கொஞ்ச நாள் அடிப்பாங்க, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறோம். நாங்களும் ஒரு தடவை தோக்குறோம், அவங்களும் ஒரு தடவை தோக்குறாங்க. ஏன்னா பதில ஜெயிச்சாங்க, ஒரு அடி வாங்கி ஜெயிச்சாங்க. அப்ப இதைத்தான் அவர் சொல்றாரு. இப்படி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, உன்கிட்ட கேட்டேன் அபு சுஃபியானே, ஹல் யஸீதுனா யன்குஸூன், இந்த சமுதாயம் முகமதுடைய சமுதாயம் கூடுதா குறைதான்னு கேட்டேன். சமுதாய ஈமான கேட்கிறாரு. அப்ப அவர் நீ சொன்ன ஃபஸஅம்த அன்னஹும் யஸீதுன், கூடிக்கிட்டே தான் இருக்காங்க, குறையில முகமது கூட்டம் 1 2 4 10 100 ஆகுது அப்படின்னு நீ சொன்ன. அப்ப இவர் எல்லா பதிலையும் வாங்கிட்டு அதுக்கு பதில் சொல்றாரு. இவர் எப்படி அனலைசிங் பண்றாரு, இஞ்சில் மத்த தௌராத் வேதத்தெல்லாம் படிச்சிருப்பார்ல, நபிமார்களுடைய வரலாறு தெரிஞ்சதுனால இவர் பதில் சொல்றாரு. கதாலிக்கல் ஈமான் ஹத்தா யத்தீம், ஒரு சமூகத்தில் எந்த நபி வந்தாலும் அந்த சமுதாயம் ஒண்ணு தோக்கு செய்க்கு ஒண்ணும் இல்லாம நாசமாவும் அந்த நபி அடிச்சு கொண்டு ஒண்ணும் இல்லாம ஆக்குவாங்க, அல்லது வெற்றி பெறுவார். அதுல 2 தான் இருக்கு, 2 நடுவுல இஸ்லாத்துல கிடையாது. இப்படியே தான் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்கள். சமுதாயம் கூடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க பார்க்கலாம் வரலாறு, தௌஹீத் வரலாறுக்கு சொந்தம். இது இந்த ஹதீஸை நிறைவுபடுத்த வேண்டியா இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தமிழகத்தின் நிலையும் இன்னைக்கு இருக்கிற நிலை என்ன, ஆரம்பத்தில் அடிச்சு சொல்லவே முடியாது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை, இப்போ என்ன நிலை வந்துட்டாங்கடா, மைத்து தொழுகை தொலை விடக்கூடாதுன்னு சொல்லு நிலை. இன்னைக்கு இங்க பழையாசிலையும் தொழுகா இங்கேயும் பழையாசில ஏற்றுங்கப்பா. நடந்த சண்டையில எல்லாம் பார்த்தேன்டா, நாங்களும் பழையாச எங்க பழையாச கட்டி வச்சுக்கோங்கள, நாங்க இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டோம், இங்கேயும் தொலை சொல்லுங்க, துவா செய்ய சொல்லுங்கப்பா, நாங்களும் துவா செய்யறோம்ப்பா, உங்க துவா செல்லாதுங்க அப்படி நம்ம சண்டை விளையாடு. பழையாசக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன காலம் போய் எங்களையும் துவா செய்யறதுக்கு ஏத்துக்கங்களப்பா, நாங்க கட்டின பழையாசில பல்லாசின்னு அறிவிங்களப்பா. ஒரு காலத்துல தொலை விட மாட்டோம்னா அடிச்சு நொறுக்கலாம். இன்னைக்கு என்ன அவன் பள்ளியாசலுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்க கேட்கிறான். அப்ப எப்படி வளர்ந்துகிட்டே இருக்குது, தௌஹீத் போய்கிட்டே இருக்குது. இந்த போன போக்குல இன்னும் நில பேர் தௌஹீதுங்கிற பேர்ல எடுத்துக்கிட்டு இருப்பான். அதை என்ன செய்யணும், சேர்த்து சொல்ல வேண்டியா இருக்குது. ஆனால் வளர்ந்துகிட்டே இருக்கும், மதுஹப் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும், தௌஹீத் வளர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல காயில் பட்டத்துல யாரு அவன் பையத்து பண்ணாங்கல்ல, முபாகலா பண்ணாங்கல்ல, தௌஹீதுக்கும் இந்த ஷிர்க்குக்கும் 1000 தடவை அழைத்தால் மொய்ன் அப்துல் கார் ஜிலானி பதிலளிப்பார்னு. அங்க செஞ்ச முபாகலா என்னன்னு தெரியல,
சில தனிநபர்களால் செய்யப்பட்டதா இருந்தாலும் தனிநபர் தானே எடுத்து சொல்ல வேண்டியா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையினால மனுஷன் இருக்கானா இல்லையா நாசமா போயிட்டான்னு பார்க்காதீங்க, கொள்கை நாசமா போயிருக்கு. தமிழ்நாட்டில் எவன் முபாகலா பண்ணான மொய்னத்துல்கார் ஜெயிலானி 1000 தரம் அழைத்தால் வருவார் என்கிற அந்த கொள்கை இன்னைக்கு கேட்பாரற்று கிடக்குது. நாதி இல்லாம போச்சு. மதுகபில கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றும் பிடிப்பில்லாதவர்களா போய்கிட்டு இருக்கிறாங்க. தப்பான இன்னைக்கு ஆளாளுக்கு தௌஹீத் என்ற எப்படியோ ஒரு பணியில தௌஹீது தான் என்கிற வார்த்தை தாரக மந்திரமாக உச்சரிக்கப்படுவதற்கு காரணம் இந்த செய்தி நிலைப்படுத்தும். சமுதாயத்தில் ஈமான் கூடி இருக்குது. அதே அவர் கேட்கிறாரு, சரி இது சமுதாய பல்ஸ், தனி மனிதனுடைய பல்ஸ பாக்குறாரு ஹிர்கல் மன்னர். யாராவது ஒரு ஆளு ஹல் எர்தத்த அஹதும் ஷக்தத்தன் லிதீனிஹி பாத ஐயதுகுல ஃபீஹி, இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு முகமது தூதரை ஏத்துக்கிட்டு அல்லாஹ்வை கடவுள் ஏத்து இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டதுக்கு பின்னாடி வெறுத்து முகமதையோ முகமதுடைய தோழர்களையோ இந்த இஸ்லாத்தின் மீது ஏதாவது வெறுத்து திரும்ப இஸ்லாத்தோட வெளியே போயிருக்காங்களா, முர்த்தத்தா இருக்காங்களா அப்படின்னு என்ன செய்யறாரு ஹிர்கல் மன்னர் அபூ சுஃபியான் கேட்கிறாரு. அப்போ அபூ சுஃபியான் காஃபிரா இருக்காரு, பின்னாடி அவர் இஸ்லாத்துக்கு வந்துருவாரு. இந்த அபூ சுஃபியான் கேட்டோம், அபூ சுஃபியான் சொல்றாரு ஃபஸஅம்த அல்லாஹ், அப்படி ஒருத்தர் போன மாதிரி இது வந்த மாதிரி தெரியலையே, இங்க இருந்துதான் ஒன்னொன்னா முகமது ஆளை உருவிக்கிட்டு இருக்காரு தவிர அங்க இருந்து போன டிக்கெட் இந்த பக்கம் வரமாட்டுக்க, என்னன்னு புரிய மாட்டேக்கு அப்படின்னு சொல்றாரு. இவரு ஹிர்கல் மன்னர்கிட்ட இவர் பதில் சொல்றாரு, ஒருத்தரும் வரல, ஒரு பயிலும் வரல அப்படின்னு பதில் சொன்னோன்னே அவர் அழகா நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. அவர் பாருங்க அவர் ஒரு ஈத கிறிஸ்தவ மன்னராக இருந்தாலும் ஈமான பத்தி பேசுறாரு. இது பெருமானாருடைய செய்தி, அங்கீகாரம் இருக்குது. இதுக்கு கதாலிக்கல் ஈமானு ஹீன துஹாலிது பஷாஷத்துல் குலூப் லா யஸ்குது அஹதுன், எவருடைய உள்ளத்துல இந்த ஈமானுடைய பொலிவு ஈமானுடைய ஒளிவட்டம் உள்ளே நுழைந்து விடுகிறதோ கரெக்டா போய் சேர்ந்துருச்சுன்னா எவனுக்காண்டி இந்த ஜமாத்துல இருக்க மாட்டான். தௌஹீத் ஜமாத் இன்னைக்கு நாளைக்கு நாசமா போகும். பிஜே இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு நாசமா போவாரு. பிஜோட வாப்பா இருப்பார் அழிஞ்சு போவாரு. கமாலின் இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு எவனும் வருவான். நாளைக்கு இந்த ஜமாத்து சேட்டி இருக்குமா இருக்கான்னு தெரியும், அதெல்லாம் எவனுக்கு சொல்ல முடியாது. எவனுக்கு ஹாமித் பக்கர் இருப்பார் இல்லாம போவார். இன்னைக்கு எங்க ஹாமித் பக்கர் நிலை நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி நிறைய பேரை பாக்குறோம். தமிழக வரலாற்றை ஆய்வு செய்து பார்த்தோம்னால் வழிகட்டுக்கு போயிருக்காங்க நிறைய பேர், வந்த வழியே திரும்ப போயிருக்காங்க. ஹாமித் பக்கர் மண்பையெல்லாம் சொல்ல வேண்டியா இருக்குது, தனிப்பட்ட நபரை பேசக்கூடாங்கிறாங்க. இந்த அதிச புரியிருக்காதான். அப்ப என்ன உள்ளத்துல போய் சேரன்னு அர்த்தம். புகழுக்கு விழுந்துருவான், பொம்பளை மேட்டில் விழுந்துருவான், ஒரு 20 லட்சத்துல விழுந்துருவான், 60 லட்சத்துல விழுந்துருவான், சில கோடியில விழுந்துருவான், உள்ள போய் சேரலன்னு அர்த்தம். சப்ஜெக்ட் என்ன? ஹிர்கல் மன்னர் சொல்றாரு, எவனுடைய உள்ளத்துல கரெக்டா போய் சேர்ந்துச்சோ அவன் புகழுக்காண்டி இல்லைன்னு அர்த்தம், பெண்ணுக்காண்டி இல்லைன்னு அர்த்தம், உலக ஆசைக்காண்டி இல்லைன்னு அர்த்தம், தௌஹீத் ஜமாத்துக்காண்டி இஸ்லாத்துல இல்லைன்னு அர்த்தம். எவனா தௌஹீத் ஜமாத்துக்காண்டி தௌஹீத்ல இருந்தா இஸ்லாத்தோட்டு வெளியே போயிருங்க. தௌஹீத் ஜமாத் காப்பாத்தாது, தௌஹீத் ஜமாத் பரிந்துரை செய்யாது. பெருமானார் கூட காப்பாற்ற முடியாத ஒரு மார்க்கத்துல தௌஹீத்ல இருக்கிறோம். அவன் சொன்னா இவன் சொன்னா அமீர் சொன்னா எடுவிடாது. இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு போயிருவான். மனுஷன் வழிகாட்டுதல கொடுத்தா நாசமா தான் போகணும். அப்ப இது ஹிர்கல் மன்னர் சொல்றாரு, எவனுடைய உள்ளத்துல சரியா போய் சேர்ந்துச்சோ அவன் நிச்சயமா வெளியே வரமாட்டான். அப்ப வெளியே வந்தவனுக்கு போய் சேரலன்னு அர்த்தம். சப்ஜெக்ட் கிளியர் பண்ணிட வேண்டியது. எவன் ஒழுங்கா உருப்படியா இல்லையோ ஒழுங்கா போய் லாயிலாக திரும்ப முதல்ல இருந்து விதைய போட வேண்டியதான். சப்ஜெக்ட் அங்க போயிட வேண்டியது. லாயிலாக எப்படி அல்லாவை நம்ப வேண்டும், அல்லாஹ் என்றால் யார், அரசியல் இருக்கிறார் எப்படி இருக்கிறார், அல்லாஹ் கண்காணிக்கிறார் என்ன, அல்லாவுடைய சிபத்து திரும்ப போக வேண்டியது லாயிலாக அல்லாவுக்கு. அப்ப இந்த அடிப்படையை ஹிர்கல் மன்னர் ஒரு மாற்று மத நண்பர், ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் புரிந்த அந்த ஈமான முஸ்லீம் புரியலையே எப்படி போவான்? பிஜே வெள்ளண்டார், நான் வெள்ளண்டா, ஏன்னா வெள்ளையை பிடிச்சி கருப்புண்டா மண்டையில் கொட்ட வேண்டியன்றா. பிஜே தான் அப்பனார் தானே, அடிப்படை தானே. அவன் கருப்புன்னு சொன்னா நான் கருப்புண்டேன், அவன் வெள்ளன்னு சொன்னா வெள்ளண்டேன். வெள்ளையை பிடிச்சி கருப்புண்டா ஏன் கருப்புங்கிற? கல்ல மண்ணுன்றார் வாதத்துல, மண்ணை கல்லும் பாரு. ஏடா உன் கண்ணுக்கு தெரியாதா மண்ணை ஏன்டா பிடிச்சி கல்லுங்கிற? மண்டை என்ன கண்ணு என்ன பெரடியிலே வச்சிருக்க? கல்லு தாண்டா, அல்லாமி சத்தியமா இது கல்லு, நீ தாண்டா மண்ணுங்கிற சொல்ல. அப்ப எவனுக்கு பயந்த? பிஜே காண்டி இஸ்லாத்துக்கு வந்திய? பிஜே காண்டி வந்த ஜமாத்து காண்டி இஸ்லாத்துல தான் வெளியே போங்கன்ட்டேன். யாரா இருந்தாலும் சரி எவனும் காப்பாற்ற இயலாது. இது அவரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அதை அவர் சொல்லல, என்ன பின்பற்று எந்த இமாமும் சொல்லல. ஷாஃபி இமாம் அப்படி சொல்லல, ஹனஃபி இமாம் சொல்லல, எந்த இமாம் ஈமானுக்கு இப்படி விளக்கம் கொடுக்கல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்களோ அதுக்கு வாங்க. இதுதான் அடிப்படை. தௌஹீத் ஜமாத் எதை சொல்லுதுன்றால் இதைத்தான் நம்ம சொல்றோம். அப்ப இது தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை இல்ல, திருமறை குர்ஆனுடைய கொள்கை, பெருமானாருடைய கொள்கை. இதுதான் ஈமானுக்கு முதல் அடிப்படை. இந்த அடிப்படையில எவனுடைய உள்ளத்துல போய் சேர்ந்துச்சோ தௌஹீது, வெளியே வராம இருப்பான்ல. தௌஹீத என்ன புகழுக்கோ பொண்ணுக்கு இந்த ஜமாத் நீக்குது என்னைய, இந்த ஜமாத் என்னை நீக்குது, என் மேல குற்றச்சாட்டு, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், சிலிப்பாயிட்டேன், பொருளாதார மோசடி பண்ணிட்டேன், பொண்ணுக்காண்டி விழுந்துட்டேன், என்னை நீக்குவாங்க இந்த ஜமாத்துல. இந்த ஜமாத்துல தான் நான் இல்லையே தவிர தௌஹீதை விட்டு நான் போக மாட்டேன்.
ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையை நடைமுறையில் பார்த்தோம்னா இதை விட்டு போகக்கூடியவனுடைய கொஞ்சம் கொஞ்சமா போய் தருக வந்த வழியில் திரும்பி போயிடுறாங்க. நிறைய பேரை பார்க்கிறோம். அப்ப என்ன மேட்டர் என்றால் இந்த ஜமாத்துக்கு கொள்கை இல்லைங்கிறது முதல்ல புரியணும். இப்படி யார் தௌஹீதை விளங்குனாங்களோ இவனுடைய ஈமான் எப்போது குறையுங்கிறத தலைப்பு. சப்ஜெக்ட் என்ன? தர்கா நம்புறவன் ஈமான் குறைஞ்சான கொண்டு நமக்கு என்ன அதை பத்தி பேச மாட்டேன். சகாபாக்களை பின்பற்றணும் அடிப்படை வச்சிருக்கான், அவன் ஈமான் குறைஞ்சான குறைட்ட நமக்கு என்ன, அதை பத்தி எங்க தலைப்புல பேசி என்ன முக்கியத்துவம்? அமீர் சொன்னால் போதும், அரசியலுக்கும் சமுதாயத்துக்கும் பிறைக்கும் எல்லாத்துக்கும் அவர் சொன்னால் தலையாட்டும் போயிட்டு போங்க. அவங்க பேச்சை இங்க நம்ம எடுக்க போறதில்ல. அமீராவது யார எல்லாத்துக்கும் அல்லா ரசூல் தான் அமீரு. அந்த அடிப்படைக்கு ஏறானோ அதை நம்பி இருக்கானோ அவன் ஈமான் எப்ப குறையுது கூடுங்கிறத சப்ஜெக்ட் என்ன புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இதுதான் சப்ஜெக்ட். வஹியை தவிர வேற எதுவும் தௌஹீத் இல்லை என்று எவன் நம்புகிறானோ இந்த முஸ்லிமுடைய ஈமான் எப்ப கூடுது, இந்த நிலையில இருக்கிற மூமினுடைய ஈமான் எப்ப கூடுங்கிறத தலைப்பு. முதலாவது அடிப்படை எடுங்க. ஃபர்ஸ்ட் ஈமான் கூடுறதுக்கு முதல் சப்ஜெக்ட் குர்ஆனை படிக்கணும். முதல் அடிப்படை என்ன? திருமுறை குர்ஆனை வாசிங்க, பொருளுடன் வாசிங்க, அர்த்தத்தை உணர்ந்து வாசிங்க, நேரடியாக அந்த அரபு லெட்டர் வாசிங்க, அல்லாஹ் என்ன மூலமொழியில் அனுப்புனானோ அதிலே வாசிங்க. நீங்க எப்படி வாசித்தால் ஈமான் கூடும். அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த மனித சமுதாயத்தின் செய்தியை சேர்த்து வாசித்தால் ஈமான் கூடும். அப்ப ஈமான் கூடுவதற்கு முதல் அடிப்படை முதல் தரமா என்ன வருதுன்னு கேட்டால் திருமுறை குர்ஆனை பொருளிலிருந்து படியுங்கள், ஈமான் கூடும். எப்படி ஈமான் கூடுது நம்மள சொல்லல, திருமுறை குர்ஆனே சொல்லுது. இன்னமல் மூமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். மூமின்கள் யார் தெரியுமா? மூமின்கள் என்றால் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் டெஃபினேஷன் கொடுக்கான். மூமின் யார் தெரியுமா? மூமின்கள் என்றால் அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் இதா ذுக்கிரல்லாஹு அல்லாஹ் என்று நினைவுறுத்தப்பட்டால் வஜிலத் குலூபுஹும் உள்ளங்கள் நடுங்கிவிடும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு இறைவனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால், இறைவனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால், இந்த ஆயத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வைக்கலாம்டா? வசனம் வைக்கலாம், சான்று வைக்கலாம், ரெண்டு வச்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய சான்று, அல்லாஹ்வுடைய குர்ஆனே ஒரு சான்றா தானே இருக்குது. அல்லாஹ்வுடைய வார்த்தையே ஒரு சான்றா இருக்கு. அல்லாஹ் படைச்ச ஒவ்வொன்றும் சான்றா இருக்கு. சூரியன் சான்றா இருக்கு, சந்திரன் சான்றா இருக்கு, நட்சத்திரங்கள் சான்றா இருக்கு, கோள்கள் சான்றா இருக்கு, கேலக்சி சான்றா இருக்குது, பால்வழி மண்டலம் சான்றா இருக்குது, எப்படி மாட்டிலிருந்து பால் உற்பத்தியாக சான்றா இருக்குது, குழந்தையை பெக்கிறது இம்ப்ராலஜி கருவியல் ஒரு சான்றா இருக்கு. லட்சோபலட்சம் சான்றுகள் எல்லாம் திருமுறை குர்ஆன் வசனத்தில் இருக்கு. அப்ப இறைவனுடைய வசனங்கள் எடுத்து சொல்லப்பட்டால், இறைவனுடைய சான்றுகள் எடுத்து ஏம்பப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் ஈமானால் பூரிப்பாகிவிடும். சாதத்துக்கும் ஈமானா ஜியாதத்து உருது படிச்சா தெரியும். சாதனா சாயிதாண்டா ஜாதத்துக்கும் ஈமானா ஈமான் கூடிவிடும், பூரிப்படைந்து விடும். அலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன் அவங்க யாருன்னா அல்லாஹ்வையே சார்ந்து இருப்பார்கள். இப்போ ஒரு ஆள் கேள்வி கேட்கிறாரு, குர்ஆனை படிச்ச ஒன்னும் உள்ள மாத்தமே வரமாட்டுக்க இருக்குல்ல, உண்மையும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், டெய்லி வருஷம் நோம்புல படிக்கும், ஒன்னும் ஏற மாட்டுக்க, உள்ள பல்ஸ் ஏறவே மாட்டுக்கு, அப்படியே லோவோ பிரஷராகவே தான் இருக்குது, ஹை பிரஷர் ஆக மாட்டுக்க, நரம்பு நாளக்கெல்லாம் அது துடிக்க மாட்டுக்க, ஒன்னும் இல்லாம மைத்தா போயில கிடக்குது, மையத்தா போய் கிடக்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்டா. அதுக்கெல்லாம் ஆப் வைக்கிறான். அலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன் உண்மையிலேயே நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்தவர்கள் என்றால் உங்களுக்கு ஏறுங்கிறான். சப்ஜெக்ட் லாயிலாக கூட முடிச்சு போடுறான். அல்லாஹ்வை நீங்கள் சின்னது பெருசு அனைத்திலையும் சார்ந்து நிற்பீர்களானால் அல்லாஹ்வுடைய வசனம் உங்களை ஈர்க்கும். அல்லாஹ்வுடைய வசனம் கூட்டல குர்ஆனை படிச்சு ஒன்னும் வேலை செய்ய மாட்டேங்குது, நரம்புலாம் அப்படித்தான் இருக்குது, ஒரு ஹார்மோனும் சுரக்க மாட்டேங்குது, எடுத்து சொல்ல எந்த யுத்தமும் வரமாட்டேங்குது, குர்ஆனை படிச்சா எப்போது இருக்கிற மாதிரி தான் இருக்குண்டா. அல்லாஹ் மேல ஒழுங்கா பரம் சாரலன்னு அர்த்தம், அல்லாஹ்வை சார்ந்து நிக்கலன்னு அர்த்தம், அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்காத மனுஷன் அர்த்தம். இதே கேள்வி மக்கத்து காவிர் கேட்டான், நம்ம பதில் சொல்ல தவிர அல்லாஹ் அதுக்கும் சேர்த்து பதில் சொல்றான். எப்படி கேட்கறான்னு கேட்டா இதே குர்ஆன்ல இருக்கு. சூரத்து தௌபால அல்லாஹ் சொல்றான், இதா மாத்த உன்சிலத்து சூரத்துன் ஏதேனும் ஒரு அத்தியாயம் அருளப்பட்டால் ஃபமின்ஹும் மையக்குலு ஐயுக்கும் சாதத்து ஹாதி ஈமானா. இன்னப்போ அல்லாஹ் சொல்றான் ஈமான் கூடுங்கிறான், நம்பிக்கை கூடுங்கிறான். அவன் கேட்கிறான் மக்கத்து காவிர்கள், எந்த வசனம் எந்த சூறாவில் எந்த வசனம் உங்களுடைய ஈமானை கூட்டி கண்ணில காட்ட முடியல, ஈமானை மட்டும் என்ன செய்ய முடியாண்டா, இந்த இருக்கு ஈமான் அப்படின்னு காட்ட இயலாது. அதனால என்ன செஞ்சா அந்த வாதத்தை வச்சு அதை வச்சு பயன்படுத்திக்கிட்டு லாஜிக்கா கேட்கறாங்க தர்க்க ரீதியா, எந்த அத்தியாயம் எந்த வசனத்துக்கு யாருடைய ஈமானை குடிச்சு காட்டு, ஈமானை காட்ட முடியல. உள்ளத்து ஈமானை எப்படி காட்டலாம்டா செயல தான் காட்ட முடியும். ஆனா அவன் எப்படி கேட்கறான், உள்ளத்துல உள்ளது மேட்டர் வெளியே காட்ட சொல்றான். அல்லாஹ் என்ன ஆப்போச்சான், அம்மல்லதீன ஆமனு ஃபஸாதத்துஹும் ஈமானா. உனக்கு ஈமான் கூடலையோ, கூடலண்டா எவர்கள் நம்பிக்கையாளர்களோ அவர்களுக்கு கூடும். சப்ஜெக்ட் கிளியர். திரும்ப அதுக்கே தான் வரான். அப்ப என்ன அர்த்தம், நம்ம நம்பிக்கை சரியில்லாட்டா ஈமான் கூடான்னு அர்த்தம். திரும்ப லாயிலாக போகணும்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான், மூமின்ட்ட வந்து கேட்கறான் காஃபிர்கள், எப்பா எந்த வசனம் எந்த அத்தியாயம் உங்களுக்கு கூடிச்சு, உள்ளத்துல ஈர்ப்பு ஏற்படுத்திச்சு, உங்க ஈமான கூட்டுச்சு, பல்சை ஏத்துச்சு அப்படின்னு காஃபிர்கள் வந்து கேட்கறான்.
வெளியே காட்ட முடியாது. அல்லாஹ் எப்படி பதில் சொல்றான்? அம்மல்லதீன ஆமனு ஃபஸாதத்துஹும் ஈமானா, எவர்கள் உண்மையிலே நம்பிக்கையாளர்களோ அவர்களுக்கு கூட்டு. அப்ப போலி நம்பிக்கையாளர் ஒன்று இருக்கிறது இஸ்லாத்தின் பேரில். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கான். குர்ஆனை படிச்சாலும் விசாட்டுக்கு இருக்கான். குர்ஆன் வசனம் சொல்லுது, இதான் சமீத்தும் ஆயாத்தி யுஸ்தோசு பிஹா வ யுக்ஃபரு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டு கேலி கூத்தாக்கப்பட்டு மறுக்கப்படுகிற சபைகள்ல நீங்க உட்கார தக்கூதுமாகும், அவர்களோடு அமராதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. எந்த பையன் நிச்சயதார்த்தம் திண்டு வந்துடுறான், நாக்க தொங்கப்பட்டு இருக்கானா? என்னடா உங்களுக்கு ஈமான், இதா ஈமான், பொண்ணு சாரா அட்டி இன்னும் புதுசா இப்போ ஊர்கள்லாம் புதுசு புதுசா கொண்டு வராங்க. நிச்சயதார்த்தத்துக்கு இவ்வளவு கடுமையா 30 வருஷம் உழைச்சிருக்கோம், நிச்சயதார்த்தம் கிடையாது. நிச்சய தீர்த்தம் இந்து மத கலாச்சாரம் நிச்சயதார்த்தம் வந்திருக்குது. எங்க ஊர்களெல்லாம் எப்படி தெரியுமா நடக்கும்? முதல்ல பூ வைப்பாங்க, முதல்ல பொண்ணு வைப்பாங்க, அப்போ ஒரு பச்சை வடை தந்துருவாங்க, அதுக்கப்புறம் பூ வைப்பாங்க. பூ என்னோட வச்சுட்டு அதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சியா, அதுக்கப்புறம் பட்டு உடுத்துவாங்க. அவங்க போய் அங்கிருந்து வரதட்சணை வாங்கி முதல்ல அட்வான்ஸ் வைக்கிறோம். வரதட்சணையில அட்வான்ஸ்ல பட்டு எடுப்பாங்க. அவங்க வீட்டு காசு கிடையாது, அவங்க அடுத்த வீட்டு காசு. அட்வான்ஸ் வாங்கி வரதட்சணை 5 லட்சம் ரூபா 2 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க. முன் அட்வான்ஸ் முன்பணம், அதுல பட்டு எடுப்பாங்க 10,000 ரூபாய்க்கு. அவளுக்கு மட்டும் பட்டு இல்ல, இவன் பூட்டு காசு எவனுக்கு என்னென்ன நான் கொழுந்தியா மாமி மச்சி அக்கச்சியா தங்கச்சி சாச்சமா பெரியம்மா அந்த ஊடு இந்த ஊடு ஆம்பளை சம்பந்தி பொம்பளை எல்லாத்தையும் கூப்பிட்டு இவன் என்ன செய்வா, இதுக்கு கார் பிடிச்சி தான் போவானா திருநெல்வேலிக்கு. கடையில பட்டு எடுத்தா உடுத்த முடியாது. திருநெல்வேலிக்கு இன்னும் சென்னைக்கு போய் பட்டு எடுக்கிற கிருக்கலா இருக்குது. எல்லாத்தையும் 2 லட்சம் ரூபாய் தீர்த்து முடிச்சுன்னா அதுக்கப்புறம் அட்வான்ஸ் 1 லட்சம் தான் அங்கே கடன் பில்லு கேட்பான். பட்டு உடுத்தியாச்சா, அதுக்கப்புறம் உறுத்தல் ஒன்று வச்சிருக்கான். என்னத்தை போட்டு உறுத்தல் தெரியல, படிக்கல்ல கொண்டே மண்டை உடைக்கும் இந்த பில்லோட உறுத்தல் ஒன்று வைப்பான். அதுக்கு ஒரு வடை சாயா போட்டு தின்று முடிச்சிடறது எல்லாம் அடுத்த வீட்டு காசுல, வருங்கால மாமனார் காசுல. குருவி சேர்த்த மாதிரி அவன் சேர்த்தப்பா ரத்தத்தை சிந்தி. அதுக்கு ஒப்பா பாருங்க நிச்சயார்த்தத்துக்கு புரோட்டா போடுறான். இப்போ ஏன்னா 30 வருஷமா பிரச்சாரம் பண்ணி ஒன்னொன்னா நிறுத்திட்டு வர்றோம். அதை பார்த்து காப்பிடிக்கான். தௌஹீத் பேர்ல சொன்ன வெக்கமா இருக்குங்க வெளியே சொல்றதுக்கு. சொன்ன மாதிரி நடக்க மாட்டாங்க, அதாங்க வளர மாட்டேங்குது தௌஹீத். சில ஊர்கள்ல ஊரை சொன்னா சில ஆளுக்கு ஊரை சொல்லிக்கிட்டு கேட்குறாங்க, பார்த்தா சொல்ல முடியும், எங்க பாக்குறதோ அத்தான சொல்ல முடியும், ஊரை சொன்னா அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு கிழக்கரை சொல்லாதீங்க, வெக்கமா இருக்குது. எங்க ஊரே சொல்லி தொலைக்க வேண்டிய வேற சரி எவனு கேட்க முடியல, கேட்டா குறிப்புக்கு ஆதாரத்தை சொல்லிடுவோம். தௌஹீத்னு பேர் சொன்னவன் நிச்சயார்த்தம் வைக்கிறோம். பேரை சொன்னா வெக்கம். குடும்பமே ஊர்ல போய் பேசணும் இருக்கேன், குடும்ப பேரை சொல்லி கழிக்க போற ஒருத்தனையும் சும்மா மேடையில ஒவ்வொருத்தன் குடும்ப பேரை சொல்லி அப்பன் பேரை சொல்லி ஆத்தா பேரை சொல்லி, ஏன்னா அறிவில் ஏடா முஸ்லீம் அப்படி கேட்டா தான் சரி. மேலப்பாளையத்துல அப்படி பேச போய் தான் திருந்திக்கிட்டு வர்றான். குடும்ப பேரை சொல்லி அவன் பேரை சொல்லி திட்ட போய் தான் திருந்துறான். அப்ப என்ன ஈமான் இதுக்கு? என்ன இதுல ஏதாவது ஈமான் இருக்கா? அல்லாஹ் சொல்றான். அப்ப குர்ஆனை படிக்கிறிய மாற்றமா நடக்கிறான். உம்மா சொன்னா வாப்பா சொன்னாண்டு வரதட்சணை வாங்குறதுக்கு சாதரா தட்டியில இவனுக்கு எப்படி ஈமான் கூடும்? குர்ஆனை படித்தும் ஈமான் கூடாதவர்கள் நம்பிக்கையில் கோளாறுன்னு அர்த்தம். உம்மாவை கொண்டு போய் எல்லா இடத்துல வைக்கின்ற அர்த்தம், வாப்பாவை கொண்டு போய் எல்லா இடத்துல வைக்கிற, சமுதாயத்தை கொண்டு போய் எல்லா இடத்துல வைக்கிறிய, ஷாபி நபி எல்லா இடத்துல வைக்கிறிய, முத்தவல்லி ஜமாத்து தலைவரையும் எல்லா இடத்துல வைக்கிறிய. அல்லாஹ் பாப்பா கடுமையா தண்டிக்கிறவன். அல்லாஹ் எம்புட்டுக்கு அருளாளனோ அம்புட்டுக்கு தண்டிக்கிறவன். அல்லாஹ் மாதிரி தண்டிக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், லா யூசிக்கு அஹதுன், அல்லாஹ் மாதிரி தண்டிக்கிற உலகத்துல எவனும் இல்லை. அவன் பிடிச்சாம்னா ஒருவே தப்பிக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அருளாளன், அல்லாஹ் மாதிரி அருளாளன் இல்லை. அல்லாஹ் பிடிக்கிற மாதிரி எவனும் பிடிக்க முடியாது. திருமறை குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் தண்டிக்கும்னு முடிவெடுத்தாம்டா எவன் குறுக்கண்டால் நிக்க இயலாது. பெருமானார் கூட குறுக்க நிக்க இயலாது. திருமறை குர்ஆன் வசனங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப ஈமான் கூடணும் என்றால் நீ முதல் நம்பிக்கையாளர் ஆயிரு. வஹும் யஸ்தபிஷிரூன், இந்த காஃபிர்கள் உங்களை குறை பேசுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள் மூமின்களே, நீங்கள் உங்களுக்கு சொர்க்கம் என்ற நற்செய்தி சொல்லப்படுகிறீர்கள். அல்லாஹ் அழகா ஜட்ஜ்மென்ட் பண்றான். அப்ப எவனுக்கு ஈமான் கூடலே குர்ஆனை படிச்சு நீ ஈமானை கொள்ளலன்னு அர்த்தம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், அதை அல்லாஹ் சொல்றான், டிக்ளேர் பண்றான். இவனுடைய ஈமான் குர்ஆனை படிச்சு ஈமான் கூடலண்டா உள்ளத்தில் நோய் இருக்குதாம். எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ ஃபஸாதத்துஹும் ரிஜ்ஸம் இலா ரிஜ்ஸிஹிம் வ மாத்துஹும் காஃபிரூன், அசிங்கத்துக்கு மேல் அசிங்கம் அவருடைய உள்ளத்திலே கூடிக்கொண்டே இருக்கும். கசடுக்கு மேல் கசடு, பொறாமைக்கு மேல் பொறாமை அவருடைய உள்ளங்களிலே கூடி நயவஞ்சகத்துக்கு மேல் நயவஞ்சகத்தனம் அப்படியே ஆகி அவர்கள் காஃபிர்களாக மரணிக்கிறார்கள். அல்லாஹ் ஜட்ஜ்மென்ட் அவ்வளா பண்றான். ஈமான் குர்ஆனை படிச்சு கூடன்னு வச்சுக்கோங்களேன், காஃபிரா சாவ போறேன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அல்லாஹ் காப்பாத்தன். நம்மள முஸ்லிமா பிறந்து அப்துல் கஃபூர் அப்துல்லான்னு பேர் வச்சு கடைசியில போய் குர்ஆனை படிச்சு ஈமான் கூடலண்டால் காஃபிரா மரணிப்பார்கள். அப்படி அழுக்கு மேல அழுக்கு சேர்மா உள்ளத்துல, அப்படி நயவஞ்சத்துக்கு மேல நயவஞ்சம் சேர்மா. ரிஜிஸுக்கு இன்னொரு விளக்கம் என்னடா, ஹதீஸ்ல ரிஜிஸ்னா ஷிர்க்குன்னு இருக்குது. குர்ஆன் ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரிஜிஸ்னா ஷிர்க்குன்னு அர்த்தம் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். ஷிர்க்குக்கு மேல ஷிர்க்கு சேர்ந்து குஃப்ருக்கு மேல குஃப்ரு சேர்ந்து
நிரந்தரம் காபிர்களாக நரகத்துக்குரியவர்களாக மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்றா. இந்த சபை அதுக்கான சபை. நிச்சயதார்த்தத்தை நீங்க அப்படி சபைக்கு போவாதீங்க. பெண்ணூட்டு சோறு போடுறானா போவாதீங்க. அது உங்களுக்கு குஃப்ரை கொண்டு வந்து சேர்க்கும். எல்லாம் இழிச்சுக்கிட்டு போற அப்படி பல்ல இழிச்சுக்க எல்லாம் நம்ம நண்பர் அப்படி இழிச்சுக்கிட்டு போவிய குஃப்ரும் ஷிர்க்கும் ஒன்றரை கலக்காது. திருமறை குர்ஆன் சொல்லுது. உமர் கேட்கிறார், யா அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களிலே எவர் பாவம் செய்யாத மனிதர், சிறு பாவம் செய்ய விட்டாத மனுஷனே கிடையாது, ஷிர்கோடு துல்மை கலக்காதவரை சொர்க்கம் சொல்வார் நீங்கள் சொல்கிறீர்களே, துல்முண்டா என்ன? அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைக்கு சொல்லுவாங்க, யா புனை, அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், ஷிர்க் தான் மாபெரும் அநீதம். குஃபுரோடு ஈமானோடு ஷிர்க கலக்காதேன்னு அல்லாஹ் சொல்றான். ஈமானோடு விபச்சாரம் செய்யறது அல்லாஹ் மேட்டர் பேசல, ஈமானோடு திருடுறது அல்லாஹ் பேசல, அதுக்கும் ஒரு அல்லாஹ் ஆப்பு வைக்கிறான். ஈமானோடு அந்நிய பெண்ணை பாக்குறத பத்தி அல்லாஹ் பேசல, மனிதன் என்ற தவறை அல்லாஹ் அதுல சேர்க்கல. ஈமானோடு ஷிர்கத்தான் அல்லாஹ் சேர்க்கிறான். ஈமான் அந்த லுலுமுண்டா ஷிர்க்குன்னு அர்த்தம். எவன் ஈமான் கொண்டுட்டு ஷிர்க் செய்யறானோ, ஈமான் கொண்டுட்டு குஃபர், ஈமான் கொண்டுட்டு ஒருத்தர் ஷிர்க் செய்வானா? இந்த வசனம் சொல்லி செய்வான் செஞ்சா அவன் முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம், மூமின் இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு குர்ஆனை படிச்சு எந்த ஒரு மையத்தாத்தான் இருப்பான், கடைசி வரைக்கும் வேலை செய்யாது. திருமறை குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க அழகா நமக்கு சொல்லி தர்றாங்க. ஒரு சகாபி விட்டு அம்ர் இப்னு முர்ரா அப்படி நபி தோழர் விட்டு ஓதுங்க, குர்ஆனை ஓதுங்கிறாரு. அப்ப இவரு சொல்றாரு, அக்ர அலைக்க உன்சில், அல்லாஹ்வுடைய தூதரே, ஜிப்ரீல் ஓதி கட்டுறாங்க, அல்லாஹ்ட்ட இருந்து உங்களுக்கு வஹி வருது, நானா உங்களுக்கு ஓதணும் குர்ஆனை? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி உஹிப்பு அன் அஸ்மு மின் கைரி, நான் ஓதி மகிழ்வதை விட பிறர் ஓதி என் காதால் கேட்பதை நான் ஆனந்த சுகமாக அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. குர்ஆனை கேட்கறது நன்மை. ஒரு டேப் ரெக்கார்ட்லயோ மனுஷன் ஓதுறதை கேட்கறத ஓதுறது நன்மை, கேட்கறது நன்மையா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நான் இன்னொருவர் ஓதுவதை கேட்பதற்கு ஆனந்தப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், விரும்புகிறேன் என்று பெருமானார் சொன்னோடனே, நான் சூரத்து நிசா ஓதுனேன். ஓதும்போது அரபிங்கிறது தாய்மொழி தானே, அர்த்தம் புரியுதுதான், அர்த்தம் புரிஞ்சா அழுவத்தான் வரும். அவர் ஓதுறாரு, ஒரு சொன்னத்தை 41 வசனம் வருது, 40 வசனம் ஓதிட்டாரு. அல்லாஹ் சொல்றார், கைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீன் வஜீனா பிக அலா ஹவுலாய் ஷஹீதா. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயத்துக்கு ஒரு சாட்சியை உருவாக்குவோம், அதே போன்று நபியே உமது சமுதாயத்துக்கு எதிராக உண்மை சாட்சியாக்குவோம் என்று ஒரு வசனம் வருது. பெருமானார் சொல்றாங்க, அம்சிக் அப்படிங்கிறாங்க, நிப்பாட்டுன்னு ஒட்டி ரசூலா ஐநாஹு ததரிஃபான், நான் ரசூலா பார்த்தேன். அதுக்கப்புறம் ஓத சொல்லல, தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம் அது வசனம்? நபியே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சாட்சி உருவாக்குவோம். நம்ம முஸ்லீம்ங்கிறதுக்கு காஃபிர் சாட்சி சொல்லணும், சொல்றா, அவன் காஃபிர்ங்கிறதுக்கு நம்ம முஸ்லீமா இருந்து சாட்சி சொல்லணும். இதே மாதிரி முகமது நபி இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் யாரு, ஈமான்டா என்ன, இஸ்லாம்டா என்ன, மர்மேண்டா என்ன, கதிர்னா என்ன, விதிண்டா என்ன எல்லாத்தையும் போதிக்க வச்சுட்டு இந்த சமுதாயம் காஃபிர் என்பதற்கு பெருமானாரை சாட்சியாக்குவான் அல்லாஹ். பெருமானார் என்ன யோசிக்காங்கடா, என் தாய் வேசித்தனமானவள், விபச்சாரி என்பதற்கு நாம் போய் சாட்சி, முதல் சாட்சி என்ன சேர்த்தாங்கடா, ஏத்துக்கிறாங்க மனுஷன், அதை விட பெருசு ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க. இந்த சமுதாயத்துக்கு தூதர் அனுப்பப்பட்டனா நானேவா மறுமையில காஃபிர்னு நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைக்கும் போது, எனக்கு எந்த பணியை கொடுத்தானோ அந்த பணியை நான் செய்யவில்லையோ என்கிற அந்த பேராசை, கவலை பெருமானாரை அள வைக்கிறது. இஸ்லாத்துக்கு வராம காஃபிரா போய் இந்த சமுதாயத்துக்கு நான் சாட்சி சொல்லணுமா ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. இந்த அர்த்தம் பெருமானாருடைய கண்களை கண்ணீர் வர வைக்குது. திருமறை குர்ஆனை பிடிச்சா ரசூலுல்லாஹ்வுக்கே கண்ணீர் வரும். அவங்க தான் சொல்லி தர்ற ஆளே, அவங்க தான் வேதத்தை பத்தி பேசுற ஆளு, அவர்களுக்கு கண்ணீர் வடிக்கிற வசனம் என்னன்னு கேட்டால் திருமறை குர்ஆன், என்ன இறைவனுடைய வசனம் திருமறை குர்ஆன் அப்படின்னு பாக்குறோம். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல மென்மையான குரல்ல மெல்லினம் மல்லினமாக ஓதக்கூடியவர்கள், ஏற்றம் இறக்கத்தோடு ஓதக்கூடியவர்கள். அரபி தாய்மொழி தானே, அர்த்தம் புரியும்ல. நம்ம போய் இப்ப சொல்லுவோம், எப்படி ஒரு கையில் இறை வேதம் மறுகையில் நபிபோதம் இருக்கையில் நமக்கு என்ன தயக்கம், அப்படி மியூசிக்கோட நான் பாட்டு பிடிப்பாரு, ஒரு வேலுக்கும் எந்த ரோஷமும் வரமாட்டேங்குது. குர்ஆனை பின்பற்றுங்கள், மது கிடையாண்டா செருப்பத்துக்கு அடிக்கிறான் நம்மள, அப்படின்னா செயலுக்குள்ள வைப்பாங்க. அப்ப என்ன மேட்ரு, உரைநடையாக சொன்னால், ஏற்ற இறக்கத்தோடு சொன்னால், சொல்லுகிற விதத்துல சொன்னால், அந்த அர்த்தம் போய் தச்சா ஷாபி ஹனபி தப்புங்கிறான், அட 400 வருஷம் நாங்க இருக்கோம், உரைக்குது அடிக்க வரான். இப்படி பேசுறாள் யாரு கேட்டா அபூபக்கர். வீட்டுல நின்று முத்தத்துக்கு நின்று குர்ஆன் ஓத, தொலை வைக்கும் போது வீட்டுக்குள்ள தொழ மாட்டார், முத்தத்துக்கு வந்துருவாரு. அல்லாஹ் அக்பர் தக்பீர் அல்ஹம் சூரா எல்லா சூரா ஓதும் போது சூரத்துல் பக்ரா இருக்கும், ஆல் இம்ரான், நல்ல நல்ல அத்தியாயங்கள் இருக்கும், கடவுளை பத்தி பேசும், மறுமையை பத்தி பேசும்.
மக்கத்து காபிர்கள் இருக்கிற அந்த கூட்டம்லாம் வந்து சின்ன பிள்ளை பெரியவளை எல்லாம் வாய் பாக்குது ஆண்டு வாய்க்குள்ள ஈபோர் தெரியாம அபூபக்கருடைய ஓதுறத காது கொடுத்து கேட்கறாங்க. உடனே பாக்குறாங்க, என்னடா இது நம்ம பொண்டாட்டி பிள்ளையில சலனை ஏற்படுத்துறாரு இவரு அபூபக்கர், குரானை சொல்லி நம்மளை மாத்துறாரு, பஞ்சாயத்து வைக்கணும்னு சொல்லி அபூபக்கர்ட்ட வந்து பிரச்சனை பண்ணி பஞ்சாயத்து பண்ணி அடிச்சு துவைக்க வர அளவுக்கு அவர்கிட்ட போய் பிரச்சனையை கொடுத்து மன உளைச்சல் கொடுத்து ஊரை விட்டு வெளியே ஓடான்னு சொல்லி விரட்டுறாங்க. அபூபக்கர் என்ன செய்யறாரு, என்னடா இது அல்லாஹ் ஒரு கடவுள் சொன்னதுக்கு அடிக்கிறாங்கள என்ன சமுதாயம் சொல்லி மன வெறுத்து கால் பொடி நடைய எங்கனைக்கு நடக்க போறாரு. போய்கிட்டே இருந்தா மதீனா மக்காவை தாண்டி அதாவது பர்குல் ஹிமாத் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. மக்காவை தாண்டி அடுத்த குட்கிராமம், அது பெரிய சிட்டி இருக்கும், ஹாட் சிட்டி, அதை ஒட்டிய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும். அப்ப மக்காங்கிறது ஹாட் சிட்டி, அதுக்கு பக்கத்துல அடுத்த கிராமம் என்பது பர்குல் ஹிமாத். அங்க உள்ள முத்தோலி இருப்பார்ல, ஒரு ஊருக்கு ஒரு தலைவர் முத்தவலி இருப்பாரு. இப்ப ஏதாவது ஊர்ல பிரச்சனைடா பக்கத்து ஒரு முத்தவலி சொல்லினா கொஞ்சம் இறங்கி போவாங்க, மொபைல் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. அந்த முத்தவலி கொஞ்சம் கெத்தா இருக்கும், சரி ஒரு பெரிய முத்தவலி பேசலாம் விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த ஊர் தலைவர் சொல்றாரு, இவனு தகிதா என்னப்பா அபூபக்கர் உனக்கு என்னாச்சு, குர்ஆன் ஓத விட மாட்டேங்க, கடவுள் ஒண்ணுன்னு சொல்ல விட மாட்டேங்க, சொல்லவாது வேணா, நான் கடவுள் ஒண்ணு நான் கும்பிட்டா என்னையும் எனக்கு கும்பிட விட மாட்டேங்க, வணங்க விட மாட்டேங்க, தொலை விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு வரட்டுறாங்கன்னு இவர் சொல்றாரு, நபிகள் நாயகர் ஹிரா கோயில இருந்து வந்தோன்னா ஹதீஜாட்ட போத்த சொல்லுவாங்களா, சம்மிலூனி என்ன என்கிட்ட என்ன போர்வை போத்துங்க அப்படின்னு தூங்குன பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட பார்த்து ஹதீஜா பேசுவாங்கல்ல, கல்லாலா யுஹ்சிகல்லாஹு அபதன், அல்லாஹ் உங்களை ஒரு கால் இழிவுபடுத்த மாட்டான், இன்னக லதஸிலுர் ரஹம், நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள், வ தஹ்மிலுல் கல், நீங்கள் உண்மையில் நீங்கள் பாரம் சுமப்பவர்களுக்கு அந்த பாரத்தை இறக்குகிறீர்கள், வ துயினு அலா நவாயிபில் ஹக், உண்மையில் நீங்கள் போராடுகிறீர்கள் இந்த சமுதாயத்துக்காக வேண்டி சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கால் கெட்ட தீய சக்தியில அவங்க சிப்ரீல தான் தீய சக்தின்னு சொல்ல நினைக்கிறாங்க, தீய சக்தி நல்லா முடிவெடுக்க முடியல. அத மாதிரி இப்னு தகினா சொல்றாரு, என்ன மனுஷன் அபூபக்கர், உங்கள மாதிரி நல்ல மனுஷனாட்டா பூமியில மழை பெய்யுமா அவர் சொல்லி கூட்டு வராரு. அப்படி இருக்கு போகல, நல்ல மனுஷனா போனா என்னைக்கே மழை பெய்யும், வா நான் போய் பேசுறேன், எவன் சொன்னா உன்னை மக்கள் இருக்க கூடாது, ஒரு வயலுக்கு தகுதி கிடையாது உன்னையும் சொல்றதுக்குன்னு சொல்லி இந்த முத்தவலி அந்த முத்தவலிட்ட பேச போறாரு. இப்னு தகினாங்கிற முத்தவலி கூட்டு போறாரு மக்காவில் எல்லாம் முத்தவலியை பாக்குறது, அபூஜல் முத்தவலியை பார்க்க போனோன்னு அங்க உள்ள முத்தவலி எல்லாம் பேசி உட்காந்து, எப்படிப்பட்ட மனசு அவனுமா அறிவு இருக்கா அப்படின்னு பேசி உட்கார வச்சுட்டாங்க. என்ன ஒப்பந்தத்துல, சரி நீங்க சொல்றீங்க அபூபக்கர் உட்கார வைக்கிறோம், சொந்த ஊடு சொந்த சொத்து அங்க உட்கார்றதுக்கு வாய்ப்பு இல்ல வாருங்க தௌஹீதுனால. அப்போ அவங்க சொல்றாங்க, இனிமே வீட்டுக்குள்ள மட்டும் தான் வெளியே ஓதக்கூடாது, எங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் ஈர்த்துருவாரு இஸ்லாத்துக்கு போட்டு, நாங்க என்ன செய்ய, நாங்க மட்டும் காவிரா வாழ முடியுமா, என் பொண்டாட்டி பிள்ளை காவிரா இருந்தா நல்லா இருக்கும். அவன் அப்படி சொல்றான். சரி அப்படியா சரின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அப்போதைக்கு அபூபக்கர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா அபூபக்கருக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு, குர்ஆன் ஓதுறது கூட மாட்டேங்க படுவாவி சமுதாயம், கொஞ்ச நாளைக்கு பாக்கற ஒரு 10-15 நாள் ஓடுது, இவன் சொல்ற நியாயம் கேட்கணும், இவன் அந்த முத்தத்துல கேட்கணுமா, அல்லாஹ்வோட எனக்கு ஆதரவு தருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. திரும்பவும் முத்தத்துல தொலை வைக்க ஆரம்பிக்கிறாரு, திரும்பவும் பஞ்சாயத்து வருது. அதே மாதிரி பொண்டாட்டி பிள்ளை எல்லாரும் சேர்ந்து அபூபக்கர் ஓதுறத பாக்குறாங்க, குர்ஆன் உள்ள ஈர்க்குது. ஈர்த்த உடனே திரும்ப சொல்றாங்க, அவரை கூப்பிட்டு, இவன் ஒரு பெரிய மனுஷன் ஒன்னே மாதிரி சொன்னோம், இவரு பாரு நீ என்ன செய்ய போற அப்படின்ட்டு. அப்போ சொல்லுவாரு பாருங்க அபூபக்கர், ஏண்டா 2 காபிரும் பேசிக்கிறிய, இன்னும் இழிச்சவாயனா, ஒரு மூமின், நான் ஒரு முஸ்லீம், அல்லாஹ்வுக்கு பயந்தவன், அல்லாவை மட்டும் கடவுள் நினைக்கிறேன், உங்களுக்கு உள்ள திமிர் தான் எனக்கு உள்ள திமிர் இருக்கும், தைரியம் நம்பிக்கை, அல்லாவை தவிர எவனுடைய அரவணைப்பும் எனக்கு தேவையில்லை. அபூபக்கர் அங்க சவால் விடுவாரு. அப்ப இப்னு தகினா சொன்னாரு, ரைட்டு தான்ப்பா, வா உனக்கு போய் வக்காலத்தவங்க நம்மளை கொட்டி விட்ட நீ அப்படின்னு சொல்லி சம்பவம் முடியுது. சாப்டர்ல திருமறை குர்ஆன் ஈர்க்கும், உள்ளத்தை அப்படி கவரும், உள்ளத்துல ஒரு பூரிப்பை ஏற்படுத்தும். காஃபிருக்கு ஈர்க்குது என்றால் முஸ்லிமுக்கு ஈர்க்காதா? சிந்திச்சு பாரு. ஒரு காஃபிருக்கு இந்த திருமறை குர்ஆன், இன்னைக்கு எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வரான், இஸ்லாத்துக்கு வரதுக்கு இந்த திருமறை குர்ஆன் இருக்கும்டால் மூமினாக முஸ்லிமாக வாழ்கிற நமக்கு இருக்காதா? அப்ப திருமறை குர்ஆனை பொருள் வந்து படியுங்கள், அது முதல் ஈமானை கூட்டும் முதல் சாப்டர். 2வது சாப்டர் நபிமார்களுடைய வரலாறு படிங்க, இதுவும் திருக்குர்ஆன்ல தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னதா இருக்கும், அல்லாஹ் சொன்னதா இருக்கும். நபிமார்களுடைய குறிப்பிட்ட நபிமார்களுடைய வரலாறு அல்லாஹ் சொல்றான், அந்த நபிமார்களுடைய வரலாறு ஈமானை கூட்டும், மூமினுடைய ஈமானை அப்படி என்ன செய்யும், மேல ஏத்தும், அவனுடைய பல்ச கூட்டும் அல்லாஹ் சொல்றான். இல்ல அல்லாஹ் யாருக்கு சொல்றான் தெரியுமா? இத பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றான். பெருமானார் தான் ஈமான், அவங்க ஈமான குறைய போகுது. ஒரு இடத்துல சஹாபாக்கள் சொல்றாங்க, நான் தொழுதுகிட்டே இருப்பேன், ஒரு ஆள் நான் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன், பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் தேவையில்ல. இன்னொரு ஆள் சொல்றாரு கல்யாணமே முடிக்க மாட்டாங்க. பெருமானார் சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நான் கொண்டு வந்தேன், எப்படிப்பட்ட கது தரத்துக்கும் பைதா லைலுஹா கநஹாரிஹா, வெள்ளை விளையர் என்று பால் போன்ற மார்க்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன், அதனுடைய இரவு கூட பகலாக இருக்கும். இப்படி ஒரு யூத கிறிஸ்துவ சமுதாய மார்க்கத்தை கொண்டு பின்பற்றீல, துறவரத்தையா நீங்கள் நாடுகிறீர்கள்,
அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் தூங்கவும் செய்கிறேன், இன்னி அர்குது உஸல்லி, தொழவும் செய்கிறேன், நான் அத்தஸவ்வஜு நிஸா, உங்களை விட அதிகமான திருமணங்களை முடித்திருக்கிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், அஸூமு வஃப்திரு, நோன்பு திறக்கவும் செய்கிறேன், நோன்பு இல்லாமல் இருக்கிறேன், ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் எனது வழிகாட்டுதலை புறக்கணிக்கிறார் அவர் என்னை சார்ந்தவரை இல்லைன்றாங்க பெருமானார். இது எப்ப திரும்ப வருவார்? ஆலிம்சா கல்யாண வீட்டுல ஓதுவார், கபில் து நிக்காக இருக்குதா, ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி வருதா, ஒவ்வொரு கல்யாண வீட்லயும் ஓதுவாங்க. என்ன மேட்ரு? எல்லாத்துக்கும் சேர்த்து தானே சுண்ணத்தை அங்கேயே போட்டு மிதிப்பாங்க. ஆனா என்ன ஃபமன் ரகிப சுன்னத்தின் வாயிலேயே பேசுவாங்க. மேட்ரு என்ன? இது ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க எப்படி மார்க்கும், எதுக்கு இதை சொல்ல வந்தாங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹி இன்னி அத்துகாக்கும் அஹ்ஷாக்கும் லில்லாஹ், உங்களில் அதிகம் அல்லாஹ்வை அஞ்சுவோம் நான் தான். இறைச்சம்டா என்னன்னு சொல்லிட்டுனா, அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு இறைச்சம் கூடும், ஈமான் கூடும். எப்ப தெரியுமா? யூசுப் உடைய வரலாறை படிக்கிற பொழுது, இப்ராஹிமுடைய வரலாறை படிக்கிற பொழுது, மூசா நபியுடைய வரலாறை படிக்கிற பொழுது, எங்க ஒண்ணு சேர்க்காம பாருங்க. முகமது நபி சூப்பரா இருக்கணும்டா, மார்க்கத்தில் தடம் பொருளாமல் இருக்கணும்டா, டாப் லிஸ்ட்ல இருக்கணும்டால், முதலிடத்தில் மறுமையில் வைக்கப்பட வேண்டும் என்றால் இப்ராஹிமை தெரிவது மஸ்ட், மூசாவை தெரிவது கட்டாய கடமை. அல்லாஹ் சொல்றான், குல்லன் நகுஸ் அலைக்கும் மின் அம்பாய் ருசுல் மா நுஸப்பித் பிஹி ஃபுவாதக், நபியே நபிமார்களுடைய வரலாறுகளில் அனைத்தையும் உமக்கு தந்திருக்கிறோம். எதுல உள்ள அனைத்து? மா நுஸப்பித் பிஹி ஃபுவாதக், உம்முடைய உள்ளத்தை வலுப்படுத்துகிற அனைத்தையும் நபிமார்களுடைய வரலாறுகளை தந்திருக்கிறோம். அப்ப நபிமார்களுடைய இப்ராஹிம் நபியுடைய வரலாறை திருமறை குர்ஆன் முஹம்மது நபியின் மூலம் சொல்ல காரணம், முகமது நபி இப்ராஹிம் மாதிரி இருக்கணும் என்று, மூசா மாதிரி இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக்கு வ மௌஇலத்து வ ذிக்ரா லில் மூமின், இந்த திருமறை குர்ஆனில் உண்மையும் உபதேசமும் மூமின்களுக்கு நல்லுரையும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி தரான். அப்ப முகமது பெருமானாருடைய ஈமான் பூரிப்படைய வேண்டும் என்றால் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்டா இப்ராஹிம் நபி வரலாறு தெரிவிக்கிறான். மூசா நபி வரலாறு எடுத்து பாருங்க. அல்லாஹ் எப்படி தெரியுமா மூசா நபி வரலாறு அறிமுகப்படுத்துறான்? முதல் அறிமுகமே அப்படித்தான் இருக்கு. தீ எடுக்க போவார், தண்ணி எடுக்க போவார். தண்ணி எடுக்க போகும்போது திடீர்னு ஒரு அசரீரி சத்தம் கேட்கும். அந்த அல்கி அசாக்க யா மூசா, மூசாவே உன் கைத்தடியை கீழே போடும். கைத்தடியை போட்ட உடனே ஃபலம்மா ரஹா தஹ்தஸு அன்னஹா ஜான் கஅன்னஹா ஜானுன் வல்லா முதுபிர் வலம் யஅகிப், போட்டதான் மிச்சம் பாம்பாயிரும். சீறி பாய்கிற பாம்பாயினோன்னு ஓடுவார் பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். உங்க வீட்டு ஓட்டம் எங்க வீட்டு ஓட்டம் இல்ல, வல்லா முதுபிரன் வலம் யஅகிப், திரும்பி பார்க்காம ஓடினார் மூசா. ஒரு சைக்காலஜிக்கலா பார்த்தா கூட ஒருத்தர் அருவாள் தூக்கி நம்மளை வெட்ட வர்றான், ரொம்ப ஃபாஸ்டா ஓடுவோம் கொஞ்ச தூரத்துக்கு, அதுக்கப்புறம் திரும்பி பார்த்து அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். சைக்காலஜிக்கலா தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் சொல்றான், வல்லா முதுபிரன் வலம் யஅகிப், திரும்பியே பார்க்கல. அதுக்கப்புறம் அல்லாஹ் திரும்ப கூப்பிடுறான், மூசா ஓடாத நில்லு. அல்லாஹ் கூப்பிடுறதுக்கு ஓடிக்கிட்டு அர்த்தம், நிப்பாட்டு மூசா ஓடாதீங்க அப்படிங்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டு யா மூசா அக்பில், திரும்ப வா, என்ன ஓடுற, பயப்படாத, நான் ஒரு ரட்சகன் தான் பேசுறேன், உன்னை படைச்ச கடவுள் பேசுறேன், ஏன் பயப்படணும்? வலா தகப் இன்னக்க மினல் ஆமினீன், அஞ்சாதே, நீ நம்பிக்கையாளரில் ஒருவர், நீ பயமற்றவரில் ஒருவர், அபயமற்றவரில் ஒருவர் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்படி அப்படி கொண்டு வரான். இன்னும் சொல்ல போனா இது தப்பும் கிடையாது. மூட்டைப்பாச்சா ரொம்ப வீரனா பேசுவான், வெளியே குத்துச்சண்டை வீரனா இருப்பான், வீட்டுக்குள்ள மூட்டைப்பாச்சா வந்துருச்சுக்கோங்கள பாத்ரூமே ஒரு நடனம் ஆக்கிரும், அப்படி ஆட்களா இருக்காங்க பாத்தீங்களா. வெளியே வீரவசனம் பேசுவான், மூட்டைப்பாச்சா வந்தா முடிஞ்சு. இது தப்புன்னு சொல்ல முடியாதுல, வீரவசனம் பேசுறதுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பேசுவான், யாருக்கு விட்டு கொடுத்து போறதில்ல. நான் ஒரு குத்துச்சண்டை வீரங்கிறத காட்டுற இடத்துல காட்டினா போதும், மூட்டை பாச்சான்னு காட்டி என்ன செய்ய, அதனால மூட்டை பாச்சா என்கிட்ட தோத்துட்டேன் அவடா வாங்க போகுது. இப்படி மனிதர் இது தப்புன்னு கூட சொல்ல முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்புன்னு சொல்லல, ஆனால் மனித பலகீனம். இப்படி இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க ஒன்று நிப்பாட்டுறான் பாருங்க. இந்த வரலாறு அப்படியே வருது. உடனே மூசா சொல்றாரு, வேலைக்கு ஆகாது, பேச தெரியாது எனக்கு, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி, சூரா தால் 20வது அத்தியாயத்தில் அப்படி 25-40 வருஷத்துல 65 வசனம் இருக்குது வரலாறு. குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மூசா நபி வரலாறு தான் அதிகம். குர்ஆன் எதுக்கு இந்த வரலாறு முதல்ல கொண்டு சொல்றோம்னா, சின்ன சூறாவில இருந்து பெரிய சூறா வரைக்கும், பக்கராவில இருந்து ஆரம்பிச்சு அல்லா ஹதீஸ் மூசா வரைக்கும் மூசா வரலாறு தான் இருக்கு. சின்ன சின்ன அத்தியாயங்கள்ல இருந்து மூசா நபி அவ்வளவு வரலாறு மூசா நபிக்கு தான் இருக்கு. அதிகமான வரலாறு சொல்லப்பட்ட ஒரு வரலாறு இருக்குன்னா மூசா நபி வரலாறு தான். அப்ப மூசா நபியை கொண்டு வந்து அவர் சொல்றாரு, எனக்கு திக்குவாயி, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, என்னுடைய உள்ளத்தை விலகுவாக்கு, என்னுடைய நாக்கில் இருக்க முடிச்சுகளை அவிழ்த்து விடு, வஸ்து ஹாருனாகி, ஹாரூன் இருக்காரு சேச்சா மாமா சிறிய தந்தைய நல்லா பேசுவாரு, அவரையும் நபியாக்கிறியா அல்லா, இவர் நபியாக்கி சொல்லதுன்னா அவர் சொல்ற எனக்கு நல்ல பாடி பில்டர். மூசா நபி உண்மையில பாடி பில்டர் தான். ஒருத்தன் ஃபிரௌனுடைய ஆட்டிலிருந்து பயந்துகிட்டு மூசா நபியை அடிக்க வரா அப்படின்னு இவரு பேச்சு வாக்கில் ஒரு குத்து விடுவார். சும்மா பேச்சுக்கிட்டே இருக்கும்போது செத்தே போயிடுவான் அந்த ஆளு. குர்ஆன்ல இருக்குது. அதுக்கு பயந்துகிட்டு மதிய நகருக்கு ஓடுவாரு.
பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு. ஃபிரௌன் கூட சொல்லுவாங்க பழைய கணக்கு ஒண்ணு இருக்குது, அதுக்கு பயந்துட்டு தான் வரமாட்டாரு. அல்லாஹ் சொல்ல அந்த கணக்கெல்லாம் கழிச்சிட்டோம், போ நீ போய் பேசு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. குர்ஆன்ல உள்ள வரலாறு இதெல்லாம். ஆனா பேச தெரியாது மூசால திக்குவாய். ஆனா ஒரு நபி ஆக்கியிருக்கான். ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஆள் பத்திலா, பேச தெரியாத ஆளை கொண்டு வந்து இஸ்லாத்தை வளர்த்திருக்கான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் நாடுறதா அதெல்லாம். ஹாரூனையும் பேசுறதுக்கு சேர்த்தாச்சு, ரெண்டு சொன்னாங்க பயமா இருக்குங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றா லா தகாஃபா இன்னனி மாக்குமா அஸ்மு அரா, நீங்கள் இருவரும் பயப்படாதீர்கள், உங்களோடு நான் இருக்கிறேன், பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அல்லாஹ் அனுப்புறான். அனுப்பினோன்னு ரெண்டு பேரும் போறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. கடைசியில பாக்குறாங்க ஃபிரௌன் பாக்குறான், இன்னுமே இவங்களை விட்டு வச்சா சரிப்பட்டு வராது, ஆட்சி போனாலும் போயிரும் சொல்லி அவன் என்ன செய்யறான், எல்லாத்தையும் ஆளை திரட்டிக்கிட்டு படையெல்லாம் கூட்டுக்கிட்டு பட்டாக்கத்தியோட வர்றான் மூசா விரட்டிக்கிட்டு. ஒண்ணு எதிர்பார்ப்பு உயிரை பிடிச்சா போகிற மாதிரி ஓடுது கூட்டம், மூசா நபி கூட்டம் பின்னாடி விரட்டிக்கிட்டு வர ஃபிரௌனுடைய படை, வளர்ப்பு தந்தை, அந்த நாட்டினுடைய அரசன், கொடுங்கோல் மன்னன். விரட்டிட்டு வந்தா முன்ன பின்ன பார்க்காம ஓடுறாங்க. எங்கெல்லாம் சந்தடக்க எல்லாத்துக்குள்ள போனா திடீர்னு கடல். ரெண்டு ஆப்ஷன், ஃபிரௌன் அடி வாங்கி சாவரியா, கடல் ஒன்று சாவரியா, ரெண்டுமே சாவறதுக்கு தான், பிழைக்கிறதுக்கு இல்ல. அப்ப என்ன சொன்னாங்க, மூசாவுடைய தோழர்கள் முஸ்லிம்கள் தான். ஃபலம்மா தரால் ஜம்ஆனி கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதரக்கூன், ரெண்டு படையும் நேருக்கு நேர் சந்திக்கிற பொழுது மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள், மூசாவே இன்னால முதரக்கூன், கைத்தா ஒத்துட்டிய மூசா, இப்படி கொண்டு வந்து சிக்கல், இப்ப சாவறதுக்கு வந்து நடு ரோட்டுக்குள்ள விட்டு விட்டியே, இதுக்குத்தான் ஒன்னு ஈமான் கொண்டமா. சில இடங்கள்ல மூசா நபியுடைய சமுதாயம் ரொம்ப வரம் மீறி பேசிருக்காங்க. போருக்கு போகும்போது முதல்ல ஒரு மன்னரை கூப்பிடுமாங்க, மன்னர் வேணும் அதுக்கு மாறக்கூடாரா, சரி வந்தோன்னா நீனும் உன் ரச்சகன் போர் செய்ய போங்க அப்படி பேசுவாங்க. இப்படி அருளை எல்லாம் மறுத்த சமுதாயம் பனு இஸ்ரவேல் சமுதாயம். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் மூசா சொல்லாரு, கல்லா இன்ன மய ரப்பி சயஹ்தீன், அவ்வாறு இல்லை, என் ரச்சகன் எனக்கு வழிகாட்டுவான். எப்படி கடவுளை ஏத்திருக்கோம். அடைய மூசாவும் பிறவனை படைச்ச கடவுள்றாங்க, என்னைய படைச்ச கடவுள், இங்க என்ன நடக்குன்னு தெரியும். அவனை தாண்டியா பிறவன் என்ன செஞ்சிட முடியும். அப்படியே செஞ்சாலும் சாவறதுக்கு தானே ஈமான் கொண்டோம். செத்து போயிட்டா சாப்பிட்டு முடிஞ்சுங்களே. 60 சாவர வரைக்கும் இருந்து சோதிச்சு பொருளாதார சோதனை, பொண்டாட்டி சோதனை, அது சோதனை இது சோதனை, இப்படி சாவறது கூட செத்து போயிட்டு அதோட முடிஞ்சிருந்த மேட்டர், தற்கொலை பண்ண முடியாது. அல்லாஹ் சாவு சீக்கிரம் 20 வந்துட்டு சாப்டர் சும்மா அழகா பேசலாம், சொர்க்கத்துக்கு உட்காந்துடலாம், தவிதோட சாவணும். சரிதானா மேட், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தானே. உலகத்துல நிறைய நமக்கு லாபம். இத சொல்றாரு அல்லாஹ் காப்பாத்தணும். அல்லாஹ் சொல்றான் அடிங்கிறான், கடல் பிளக்குது, காப்பாத்துறான். எங்க கம்பை போட்டு பாம்புக்கு பயந்த மூசாவை பட்டாகத்திகளோடு முன்னாடி கத்திய வச்சுக்கிட்டு வாழ வச்சுக்கிட்டு நிக்கிறான். அல்லாஹ் நினைச்சா தான் முடியும். ஹப்பாபின் அர்த் என்ற நபித்தோழர் சொல்றாரு பாருங்க, இப்படி ஈமான் இருக்கணும். காஃபிர்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போனோடனே அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கைதியாக அறிவிச்சுட்டாங்க டேட்ட. இன்னைக்கு தூக்குண்டா அந்த காஃபிருடைய புள்ள, முதலாளி விட்டு புள்ள இவர் மடியில இருக்குது, மடியில புள்ள இருக்குது. முதல்ல சவர் கத்தி கேட்பாரு, கடைசி ஆசை என்ன, தூய்மையா சாவணும்னு நினைக்கிறாரு. அப்போ அக்குள் முடி மறைவிட முடியெல்லாம் எடுத்துட்டு கத்திய வச்சிருக்கிறாரு. அவங்க வீட்டு புள்ள முந்திரி குலையோடு வந்து ஹப்பாபுடைய மடியில உட்கார்ந்து விடுகிறது. ஒரு கையில கத்தி, ஒரு கையில காஃபிர் மவா, கழுத்துல கத்தி வச்சு விடுறையா அறுக்கவா, தப்பிக்கலாம்ல. சண்டை உனக்கு எனக்கு தான் ஹப்பாப் சொல்றாரு. பார்த்தோன்னே அவனுக்கு எதிரி கண்ணுல கத்தி நிழலாடுது. அப்ப அவர் சொல்றாரு, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, சண்டை உனக்கு எனக்கு தான், கொள்கையில தான். கடவுள் ஒன்றா பலதாங்கிற சாப்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த புள்ள பகுத்தறிவே இன்னும் வளராத இந்த புள்ளைக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. உன் கண்ணுல ஒரு பயம் தெரியுது, நிச்சயமாக சம்பந்தம் இல்லாத ஆளை நாங்க வந்து வாக்குறுதி பிரமாணத்தை மீற மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே கத்தியையும் கொடுக்கிறாரு, பிள்ளையும் கொடுக்கிறாரு. கடைசி ஆசை என்னன்னு கேட்கறாங்க. 2 ரக்காத்து தொழணுங்கிறாரு. 2 ரக்காத்து ரொம்ப சுருக்கமா தொழுறாரு. தொழுது விட்டு அவங்க கேட்கறாங்க, நீட்டி தொழுது இருக்கலாமா காபீர் கேட்கறாங்க. இல்ல, மரணத்துக்கு பயந்து விடுவேன் என்று உள்ளத்துல லேச கூட வந்திருக்க கூடாது. எப்படி சொல்றாரு காபீரை பார்த்து, நான் மரணத்துக்கு பயந்து விடுவேன் நீ நினைச்சிடக்கூடாது காபீர். அப்படிப்பட்ட உள்ளம் சலனமே வராது சகாபாக்கள். கடைசியில அப்ப சொல்றாரு, நான் எப்படி கடவுளை ஏத்திருக்கேன் தெரியுமா, என்னுடைய கழுத்தையும் நரம்புகளையும் நாளங்களையும் மண்டை கபாலங்களையும் உடைத்து நொறுக்கினாலும், சுக்குநூறாக அறுத்து வீசினாலும் அதை திரும்பவும் இணைத்து உயிர்ப்பிக்கிற ஆற்றல் என் ரட்சகனுக்கு இருக்கிறது. அவன் மீது சத்தியமாக சொல்றேன், பயப்பில்லை அப்படின்னு. இப்படி உறுதி வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூசாவுடைய வரலாறை கொண்டு நிப்பாட்டுறாங்கல்ல. இப்ப நபிமார்களுடைய வரலாறை படித்தால் ஈமான் கூடும். எவ்வளவு செய்தி இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நெருப்புல தூக்கி போடுறாங்க. ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், என்னோட ரட்சகன் எனக்கு போதுமான பொறுப்பு, அவன் சிறந்த பொறுப்பாளன். சலனம் வந்திருக்குமா? நெருப்பு சுடத்தானே செய்யும், சாபத்தான அடையாளத்துக்கு தான் நபியா இருக்கேன். அப்ப பெருமா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனசுல லேசா சலனம் வந்திருக்குமா? சலனம் வரல, அதான் ஈமான். அப்ப இந்த நபிமார்களுடைய வரலாறை படிக்கிற பொழுது ஈமான் கூடும். இதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி தருது. அதுக்கடுத்து 3வது விஷயம், ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறதுல ஈமான் கூடும். நபிகள் பெருமானுடைய நேசத்தில் ஈமான் கூடுறது என்ன?
இருக்கிற ஈமான தக்க ஈமானா மூமினாண்டு ஜட்ஜ்மெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் கூடுறது. இந்த மேட்டர் இருக்கு, ஈமான் யாருக்கு இருக்குங்கிற சப்ஜெக்ட் இதுன்னு சொல்ல போனா கூடுறது சப்ஜெக்டே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் எவனுமே மூமின் இல்லை. எடுத்தோட சாப்டர் இப்படித்தான் இருக்கும். ஒருவரும் மூமின் இல்லை, ஒருவரும் நம்பிக்கையாளன் இல்லை, இறை நம்பிக்கையாளன் இல்லை. எந்த ஒருவனை தவிர ஹத்தா அகுன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களுடைய பிள்ளை குட்டிகளை விட, பெற்றோர்களை விட, உங்களை பெற்ற தாய் தந்தையரை விட, நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, தொழிலாளி முதலாளிகளை விட, உலகத்தில் இருக்கிற வன்னாஸி அஜ்மஈன் அனைத்து மனிதர்களையும் விட நான் எப்போது உங்களுக்கு நேசத்துக்குரியவனாக ஆகவில்லையோ அதுவரைக்கும் நீங்கள் மூமின் இல்லை. சிந்திச்சு பாருங்க, எத்தனை பொண்ணூட்டு சாப்பாடு, எத்தனை நிச்சயதார்த்தம், எத்தனை மதுகபு கல்யாணம், எத்தனை மொஹல்லா கல்யாணம், எத்தனை ஷாபி ஹனபி மதுகபு கல்யாணம். தௌஹீதுமாங்க நிறைய பேர் கல்யாணத்துக்கு வரும்போது விட்டு கொடுத்துறாங்க. எல்லாம் பார்க்க மாட்டானா? 5 நாளைக்கு மட்டும் தௌஹீது மாத்த வந்துருவோம். ஆனா 5 நாள்ல கல்யாணம் முடிக்கும்போது செத்து விட்டா என்ன செய்வேன்? கபில் நிக்காவில செத்து மரணத்தை கொடுத்தா என்ன செய்வேன்? இமாம் கையை பிடிக்கும் போதே அப்படி உருவிருச்சுன்னா என்ன முடிஞ்சு? மலக்கல் மௌத்துல நிப்பார உருவிட்டானா அதோட முடிஞ்சிச்ச, நரகம்ல போற. அப்ப என்ன நம்பிக்கை சொல்லுவா? அப்போ என்ன ஈமான் கேட்டேன். அல்லாஹ்வுக்கு பயம் இல்லை. என்ன எவனுக்கு படிச்சு லவ்மத்தலாயும் திருமறை குர்ஆன் சொல்லுது, லா யகாஃப் அல்லாஹு லவ்மத்தலாயும். அல்லாஹ்வின் விஷயத்தில் எவன் எந்த பழிச்சொல்லை சொன்னாலும் அஞ்ச மாட்டார்கள், அவர்கள் தான் மூமின்கள். எவ்வளவு அற்புதமான வசனங்கள் இருக்குது. அப்ப பெருமானார் சொல்றாங்க, பெருமான தாடி பொண்டாட்டி சொன்னாட்டு தாடியை மலிக்கிறவன் எத்தனை பேர்? பொண்டாட்டி இன்னும் ஆகவே இல்லை, அதுக்குள்ள தாடியை மலிச்சுவான். கல்யாணத்துக்கு வரைக்கும் நெஞ்சுக்குழி வரைக்கும் தாடி இருக்கும். அவ ஒண்ணுமே சொல்ல, சில ஆளுக்கு சொல்றாங்க, இல்ல சவுதிக்காரன் என்னைய பார்த்து ஃபாலோ பண்ணு சொல்லவே இல்லை, இவ்வளவு சொல்லிக்கிறாங்க. சவுதியை ஃபாலோ பண்றோம், ஃபாலோ ஆஃப் சவுதி 158 நாள்ல 90 நாடு 60 நாடு அப்படி இருக்கான். அவன் சொன்னா எனக்கு என்னைய ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி பொண்டாட்டி சொல்லியிருக்க மாட்டான். மாமனார் உண்மை சொல்லுவேன், தப்பா நினைச்சுக்கிட்டா அந்த புள்ள தப்பா நினைச்சனாடு அல்லாஹ் தப்பா நினைப்பானே. பெருமானாருடைய சுன்னத்து தப்பா போத தாடியை மலிக்கிறான். வெக்கமால இது என்ன ஈமான்? கூடுறது. ரெண்டாவது ஈமான பத்தி பேசுறாங்க. குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள். எல்லாருக்கும் கடவுள் நேசிக்கிறது எல்லாரும் கருணாநிதியோட கடவுள் நேசிப்பார். திருப்பதியில் 8 வாங்கி சாப்பிட்டால் தானே மஞ்சள் தொண்டை மாத்தியாச்சுல. அப்ப மேட்ரு என்னண்டா, எல்லா பெரியார் கூட கடவுள் நேசிப்பார். அது மேட்டரே கிடையாது. அல்லாஹ் உங்களை நேசிக்கிறதா மேட்ரு. அல்லாஹ்வுடைய தூர் என்ன ஆப்ஷன் வைக்கிறாங்க குர்ஆன்ல, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அப்ப நபிகள் நாயகத்துடைய எல்லா சுன்னத்து. ஆனா என்ன, பாரக்கலாக்கு பாரக்க அலைக்கு ஜமா பைனகுமா போட்டுருவாங்க. இப்ப எது ஒரு சம்பிரதாயமா இருக்குது, திருமணத்துல நோட்டீஸ் அடிச்சு அதில் போட்ட நபிகள் நாயகத்துடைய துவா, அதையாவது போட்டால கொஞ்சம் ஆறுதலா இருக்குது. அந்த துவாவை போட்டுக்கிட்டே உட்கார்ந்து வச்சுட்டு பாத்தி வாசிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இது புறக்கணிக்கிற சமுதாயமா இருக்கீல. இவ்வளவு வசனங்கள் கேலி குத்தாக்கப்படுது. பெருமானுடைய வழிகாட்டுதல் என்ன ஈமான்? ஈமானே இல்ல, அதுக்கப்புறமா கூடுறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது ஒரு மேட்டர். இதுக்குள்ள நிறைய வழக்கம் டைம் இல்ல. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னொன்று, தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பாத வரைக்கும் உங்கள மூமின் இல்லை. கூடுறது. ரெண்டாவது, மூமினா இல்லையாங்கிற சப்ஜெக்ட் போய் பார்க்க வேண்டியது. இது கூடுற சமாச்சாரம் தான். மூமினா இல்லையான்னு ஜட்ஜ்மெண்ட். லா யூமின அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்புலி அஹீஹி மா யுஹிப்புலி நஃப்ஸிஹி, தனக்கு விரும்புவதை பிறருக்கு நீங்கள் விரும்பாத வரைக்கும் உங்களில் எவனுமே மூமின் இல்லை. இதுக்கு தான் நேத்து பார்த்த சம்பவம். சாப்பாடு கொடுத்தாரு ஒரு சஹாபி, யூசிருன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கானூ பிஹிம் கஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்தும் கூட பிறரை தேர்ந்தெடுத்தார்கள். ஒமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிகும் முஃப்லிஹூன், எவர்கள் கஞ்சத்தனத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். தனக்கு இல்லாம, தன் பொண்டாட்டிக்கு இல்லாம, பிள்ளைக்கு இல்லாம சாப்பாடு கொடுத்தார் ஒரு சஹாபி. அல்லாஹ் அந்த சஹாபிக்கு தான் இந்த வசனத்தை இறக்குறான். அப்ப பெரிய வரலாறு இது. அப்ப இந்த மேட்டர்ல தன்னை விட பிறர் நேசித்தாங்க, அவருக்கு ஈமான் இருக்குது. அபூ தல்ஹா கொடுத்தார வயிறு வாங்குற தோட்டத்தை, தனக்கு விரும்புவதில் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நேசிப்பதிலிருந்து செலவு செய்யாதவரை நீங்கள் மூமின் இல்லை. இப்போ மூமின் ஈமான் கூடுதல் பத்தி பேசல, மூமின் ஈமான் இருக்கா இல்லையான்னு பேசுற சப்ஜெக்ட் இது. நீங்க மூமின் இல்லை, நீங்க விரும்பின செலவழிக்கணும். எவனுக்கு இந்த மனசு வருமா? ஒரு நண்பர் கேட்கற சட்டை, அப்படியே மாப்பிள்ள என்ன சட்டையை கொடுப்பீங்க? 10 சட்டையில 2002 எடுத்த சட்டையை கொடுப்பீங்க, நேத்து முன்னாள் போன வாரம் எடுத்த சட்டையை கொடுப்பீங்களா? இவன் கொடுப்பான். கொடுத்து பாருங்களேன், பெருமானார் சொல்ல இந்த சுன்னத்தெல்லாம் பின்பற்றி பாருங்க, உங்களுக்கு அந்த ஈமான் கூடுதல் எடுத்து நீங்களே செக் பண்ணிக்கிற வேண்டியதே. ரசூலுல்லாஹ் ஒரு சட்டை போட்டு வருவாங்க. சஹாபி கேட்பாரு, எல்லாம் எடுத்து சட்டை ரொம்ப சூப்பரா இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தாங்கடா அர்த்தம். அது அவர் கேட்க மாட்டாரு. ரசூலுல்லாஹ் கேட்கவும் இல்லை, அவங்க கேட்டதான் சொல்லல. பெருமானாட்டோட பழக்கம் இருக்குது, அவங்களோட ட்ரெஸ் விஷயத்துல ஏதாவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா திரும்ப கொடுத்துருவாங்க. அப்படியே ஒரு முறை அப்படி போட்டு வரும்போது ஒரு சஹாபி கேட்பாரு, கொடுத்துருவாங்க. அப்படியே
எப்போதும் கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டு தொலைஞ்சிடாது. எப்போ பார்த்தாலும் கேட்டு கேட்டு புது சட்டை போடும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது, ரியலா இருக்கணும் அது. அதே மாதிரி ஒரு தடவை எப்படி போட்டாங்க, புது ட்ரெஸ் உமரை யாரோ கொடுக்குறாங்க, கோடு போட்ட சிகப்பு கோடு போட்ட ஒரு சட்டை போட்டுட்டு அரை மணி நேரம் கூட ஆகல, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு இந்த சட்டை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கிற ஒரு சஹாபி. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, இப்படி சொல்லலாமா, பெருமானாரை பத்தி உனக்கு தெரிந்து கொண்டுதான் இப்படி சொன்னையா, எப்படிப்பட்ட மனிதர் பெருமானார் சொல்லி கழட்டி தந்துருவாங்களே, அரை மணி நேரம் கூட போட்டு அழகு பார்க்க விட மாட்டேங்கிறப்பா ரசூலாவ அப்படின்னு இந்த சஹாபா பெருமக்கள் கேட்ட உடனே அவர் வாங்கி வச்சுக்கிட்டு சொல்லுவாரு, இது நான் போட்டு அழகு பார்க்கறதுக்கு இல்ல, பெருமானார் மேனில கிடைத்த அந்த சட்டையை என் கஃன் துணியாக நான் பாதுகாக்க போகிறேன். எப்படி ரசூலா நினைச்சிருக்காரு பாருங்க, இது நான் போட்டு அழகு பார்க்கறதுக்கு வாங்கல, ரசூலாட்ட போட்டதோடு எடுத்து வச்சிருவேன், நான் சாகும்போது என் மேல போத்தது என்ன, அதுல ஒரு பறக்கத்துக்கு அவர் நினைக்கிறாரு. அது சபாத்து இல்ல, ஆனால் பெருமானார் இவ்வளவு நேசிக்கிறாரு. எப்படி சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்கு போறதுக்கு என்ன சட்டமா தான் இருக்குது. மலம்ஜலம் கழிக்கும் போது ரசூலா மக்காவுக்கு மதீனாவுக்கு போற வழி ஒரு இடத்துல நின்று ஒண்ணுக்கு இருந்தாங்கன்னா அங்க குப்பை குளம்னு அர்த்தம். அங்க குப்பை இல்லாட்டாலும் ஒரு வம்பு கிட்ட போய் நின்று ஒண்ணு போறான். ரசூலா எந்த இடத்துல உட்காந்து ஒண்ணு போறாங்க அதே இடத்த குறி பாயிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு ரசூலா இறந்து போறோம் அங்கிட்டு போய் ஒண்ணு போறீங்க, அங்கிட்டு போய் ஒண்ணுக்கு போறல, வேற இடமே இல்லையா, பெருமானார் இங்கிட்டு உட்காந்து ஒண்ணுக்கு போறாங்க. பின்பற்ற அவசியம் இல்ல, பெருமானார் மீது உள்ள நேசம். சஹாபாக்கள் எப்படி உயிரோட மேல நேசிக்கிறாங்கல்ல, உயிரோட மேல நேசிக்கணும்னா என்ன அர்த்தம் இல்ல, ரசூலா சொல்றதான செய்யணும்னு அர்த்தம். மனைவி மக்கள் இந்த சமுதாயம் முத்தவல்லி சாபி ஹனபி பெருசா தெரியுதா, எப்படி நம்ம உயிரோட பெருசா நேசிச்சு வாய்களையும் சொல்லிக்கிற வேண்டியதான். என்ன மூமின்னு அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது இல்லங்க. அப்ப இதெல்லாம் நம்மளை எப்படி காப்பாத்த நினைக்கிறிய, தௌஹீத் ஜமாத்துக்கு தான், சுன்னத் ஜமாத்தை மட்டும் கேட்க போறதில்ல, தௌஹீத் ஜமாத்துக்கும் அதுதான். அப்ப இந்த அடிப்படை நீங்க புரியணும், இதெல்லாம் ஈமான் இருக்குண்டு. அதுக்கடுத்து 4வது மேட்ரு 5வது மேட்ரு, நல்ல நண்பர்கள். உங்க ஈமான காப்பாத்துறாள் யாரு, நல்ல நண்பர்கள். ரொம்ப முக்கியமான சாப்டர். நல்ல நண்பன் ஒரு நண்பனுடைய ஈமான காப்பாற்றுவான். டே நண்பா சீரட்டு குடிக்காதடா, நரகத்துக்குள்ள முன்னே சொல்லுவான். விபச்சாரம் பண்றதுக்கு போகும்போது இல்ல போகாத, கள்ள போடும்போதே சொல்லுவான். ஒரு நண்பன் தவறு செய்கிற பொழுது அவனை தட்டி கேட்டு இவன் தான் நல்ல நன்மை, நீனும் வாயில வச்சு இழுதாண்டா அவன் நம்மளே நாசமாக்கி நரகத்துக்கு இருக்கிற நண்பன் அர்த்தம். இதுக்கு எவ்வளவு ஆதாரம் இருக்குது ஹதீஸ்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சு கிடக்குறாங்க, சில நொடிகள் தான் ஆயிருக்குது. அந்த சபையில் அபூபக்கர் இல்ல, உமர் இருக்காரு, பெருங்கொண்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ரசூலா மரணிச்ச உடனே அவர் சொல்றாரு, உமர் வல்லாஹி மா மாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாகவில்லை. வல்லாஹி மா கான யகூ ஃபி நஃப்ஸி இல்லா தாக், ரசூலா சாவலன்னு தான் நான் நினைக்கிறேன், என் மனதில் அதுதான் ஓடுகிறது. வல பஅஸன்னல்லாஹு, அல்லாஹ் திரும்பவும் இந்த நபியை முகமதை உயிர் கொடுத்து எழுப்புவான். யூத கிறிஸ்தவ சமுதாயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நம்பினாங்கல்ல 2 மரணம் என்று, அதே மாதிரி முகமது பெருமானார் மரணிக்கல. ரசூலா மேல வச்ச பாசம் குருட்டுத்தனமான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருச்சு. நல்ல சஹாபி, அல்லாஹ் பார்த்தன அவர் மன்னிக்கணும். அந்த இடத்துல அல்லாஹ் எப்படி கொண்டு வரான் பாருங்க, இந்த சமுதாயமே வழிகட்டுக்கு போச்சு. ரசூலா சாவலன்னு நினைச்ச என்ன அர்த்தம் தெரியுமா, கடவுள் அர்த்தம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க, வரம்பு மீறி புகழ்தல். ஒரு நல்ல நண்பரா அபூபக்கர் இருக்க போய் தான் அப்படி அடிச்சு சூப்பலா தூக்கி கொண்டு வந்தார். நரகத்துல இருந்து காப்பாத்துற ஒரு நல்ல நண்பரா இருப்பார், மறுமைக்காண்டி வாழ்கிற நண்பரா இருந்தா. உலகத்துக்கு எத்தனையோ விஷயம், வீடு கட்டத்தை பத்தி சொல்லுவான், மருத்துவத்தை பத்தி சொல்லுவான், டிரெஸ் போடுறதை பத்தி சொல்லுவான், எந்த கடையில முடிவெட்டினா நல்லா இருக்கும் சலூனை பத்தி பேசுவான். குர்ஆன் ஹதீஸை பத்தி பேசவில்லைடா, கடைசி வரைக்கும் நண்பரா வாழ்ந்திருப்போமே. மறுமையை பத்தி மார்க்கத்தை பத்தி பேசலையே, இந்த நண்பரை பாருங்க. அப்புறம் சொல்றாங்க, அபூபக்கர் ஒரு மேல ஒரு விவசாயத்துக்கு எங்கேயும் போயிட்டு வர்றாரு. அபூபக்கர் ரொம்ப விவரமான ஆளு. இன்னும் சொல்ல போனா உமரோட போல்ட் அபூபக்கர் தான். வரலாற்றை ஒழுங்கா படிச்சா தெரியும். உமர் ஷார்ட் டெம்பர், அபூபக்கர் ஷார்ட் டெம்பர் கிடையாது. டெம்பர் ஆனா நியாயமா இருக்கும். புட்டிவாமா உடுப்பு புடியா பிடிப்பாரு, பின் வாங்க மாட்டார், நியாயத்தோடு பாக்குற ஆளு. உமர் அநியாயத்துக்கு போற ஆள் கிடையாது, அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அபூபக்கர் உமரை விட வீரமான ஆளுங்கிறது வரலாற்றுல நம்ம பாக்குறோம். நீங்க என்ன உமரை கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க என்ன நம்ம சொல்றாரு, உமரு எவனாவது ரசூலா சஹாபாக்களை பார்த்து, அபூதல்ஹா நிக்கிறாரு, அப்துர்ரஹ்மான் இருக்காரு, ஃபாரிசி நிக்கிறாரு, ஆயிஷா அலி இருக்காங்க, பெருங்கொண்ட சஹாபாக்கள் கூட்டம், லெகுடு சஹாபாக்கள் நிக்கிறார்கள். அப்பன் சொல்றாரு, எவனா ரசூலா சத்தன்னு சொன்னீங்க, இறந்தார்கள் என்று சொன்னீர்கள், மாறுகை வெட்டுவேன் அப்படிங்கிறாரு. வாழை தூக்கி நிக்கிறாரு. இங்க எல்லாம் கப்சிப்புன்னு அமைதியா கிடக்கு. அபூபக்கர் வர்றாரு, அபிவான் உம்மி, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். திபுத்த ஹய்யோ மையத்தா, நிலைய பாக்குறாரு, சாவலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடிச்சோட முதல்ல மூடியை திறந்துட்டு, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்கள் உயிரோடு இருக்கும் போது மனம் கமிழ்ந்தீர்கள், இறந்தது பிறகும் மனம் கமிழீர்கள். மையத்துன்னு சேர்த்துட்டாரு பாட்ட. திபுத்த ஹய்யோ மையத்தா, நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் உங்கள் உடல் மணந்தது, இறந்த பிறகும் மணக்கிறது. ரசூலா இறந்துட்டாங்க செய்தி வச்சாச்சு.
அப்புறம் போடுறாரு பாருங்க, என்ன வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட புன்னெழுத்துக்களால் பாதுகாக்கப்பட வேண்டிய வசனங்கள் அபூபக்கருடைய வரியில். வல்லதி நப்சி பியதிஹி, இந்த முகமதுடைய உயிரை எவன் வைத்திருக்கிறான் அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன். லா யுதுக்கு அல்லாஹு அல் மௌத்தைனி, இந்த முகமதை உங்களுக்கு அல்லாஹ் 2 மரணத்தை ஏற்படுத்தவில்லை. அடிக்கிறார் அபூபக்கர், அங்க உமர் வாழை தூக்கி நிற்கிறாரு, இங்க வாழை அடி மாதிரி வசனம் வீசுறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, அலா மன்கான, எப்படி வார்த்தையை போடுறாரு பாருங்க, நம்மள தான் ஜமாத்தோட நீக்கிருவிய. அபூபக்கர் எப்படி பேசுறாரு தெரியுமா? மன்கான யாபுது முஹம்மதன் இன்ன முஹம்மதன் கதுமாத், யார் முகம்மதை வணங்குகிறாரோ முகமது செத்து விட்டார். முகமது சாவல் என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுள் என்ற அர்த்தம். எப்படி டைரக்டா பேசுறாரு அபூபக்கர். முகமது சாவல, முகமது பெருமானார் உயிரோடு இருக்கிறார் என்று யாராவது நீங்கள் முகமதை நம்பினால் அவர் முகமதை வணங்குகிறார் என்ற அர்த்தம். முகமதை வணங்கினீர்களானால் முகமது செத்து விட்டார், இதோ செத்து கிடக்கிறார். ஒமன்கான யாபுதுல்லாஹ, அல்லாவை மாத்திரம் எவன் வணங்குகிறானோ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் நித்திய ஜீவன் நிரந்தரமானவன், மரணமே ஏற்படாதவன். யார கடவுளுங்கிற? உமர்ட்ட பேசுறாரு, கடவுள் முகமது கடவுளுங்கிற, கடவுள்னு சொல்லல அவரு. சாவலண்டா அர்த்தம் வேற என்ன அர்த்தம்னா? உமர் அபூபக்கர் டைரக்டா போறாரு, சொல்லிட்டு ஒரு வசனத்தை போற, இன்னக்க மையத்துன் இன்னஹும் மையத்துன், நபியே நீரும் மரணிப்பவர்கள் அவரும் மரணிப்பவர்களே, வசனம் இருக்குதா உமரே அப்படின்னு மிரட்டினோடனே அவர் சொல்றார், உமரு அப்படி வேறற்ற மரத்தை போன்று நான் சாய்ந்து விட்டேன், நரம்பு நாடி எல்லாம் தளர்ந்துருச்சான். இவ்வளவு போல்டா வேளத்துக்கு நின்றாரு, அப்படியே உடம்புல சில நேரம் உடம்பு கணக்கும்ல, கனந்து லோ பிரஷர் ஆகி விழுந்துறாரு. சொல்றாரு, ஒரு இன்னொரு வசனத்தை போடுறாரு, மா முஹம்மதுன் இல்லா ரசூல், இவர் முகமது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர யாரும் இல்லை. கது ஹலத் மின் கபிலிஹிர் ருசுல், இதற்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் செத்திருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள் வரலாற்றில். அப்பயும் மாதாவு குத்தில இன்கலபத்தும் அலா ஆகாபிக்கும், இந்த முகமது செத்தாலோ இயற்கையாக மரணித்தால் செத்தாலோ தப்பா நினைச்சுக்கிறாரு, ருசுலா செத்தாங்க, செத்து போகிறது சுத்த வார்த்தை தான். இறந்து போனால், இந்த முகமது இறந்து விட்டால் அல்லது இந்த முகமது போரில் கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியாக நீங்கள் திரும்பி சென்று விடுவீர்களோ? திருமறை குர்ஆன் வசனம். வமை யன்கலிபல் அகிபைஹி ஃபல யதுர்ரல்லாஹு ஷையன், அப்படி இஸ்லாத்தை விட்டு நீங்கள் முகமது இருக்கிற வரைக்கும் முஸ்லீமாக இருந்து முகமது மரணித்த பிறகு இஸ்லாத்தை விட்டு செல்வீர்களானால் அல்லாஹ்வுக்கு உங்களால் எந்த தீங்கையும் ஏற்படுத்தியதா, இன்க்ளூடிங் உமர் உட்பட. சபையில பேசுறாரு, அல்லாஹ் ஷாக்கிரின், அல்லாஹ் நன்றியுடையவர்களுக்கு கூலி வழங்குகிறான். இந்த வசனத்தை படிச்ச உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, அப்படியே அழுவ கிளைமாக்ஸ் மாறுது. அப்படியே எத்தனை சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த வசனம் அன்றுதான் எங்களுக்கு இறங்கியதோ என்கிற அந்த மனநிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம். இப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்குதா? ஷைத்தான் லேசா கெடுத்துட்டு போற பார்த்தாலா? அப்படி எவ்வளவு பெரிய வரலாற்றுல 2வது அமீர் பெருமானார் சொன்னாங்க, அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். அந்த உமர் அப்படி லேசா சிரிப்பானாங்க. ஆனா நரகத்துக்கு போற கொள்கை முகமது இறக்கலண்டா. நல்ல நண்பர் அபூபக்கர், மறுமைக்குள்ள நல்ல நண்பரா இருந்தனால மறுமையை தவிர வேற எந்த எண்ணம் இல்லாமல் பழகுற அந்த அபூபக்கர் உமருக்கும் பொண்டாட்டி புருஷ மாதிரி சண்டை வரும் இஸ்லாத்துக்காக வேண்டிதான். அந்த நபித்தோழர் உமரை காப்பாத்துறான், நல்ல நண்பரா இருக்க போய். அப்ப நம்ம ஈமான பாதுகாக்கிறதுக்கு நல்ல நண்பர் தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்றாங்க, மறுமை நாளில் அரிசின் நிழல் கிடைக்கிற அந்த எந்த நிழலுமே இல்லாத மறுமை நாளில் சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு இல்லா ஃபீ ظில்லிஹி யௌமல் கியாமா லா தில்ல இல்லா தில்லு, அல்லாஹ்வுடைய நிழல் இல்லாத, அரிசினுடைய நிழல் இல்லாத அன்றைக்கு எல்லாமே அரிசினுடைய அல்லாஹ்வுடைய நிழல் இல்லாட்ட எல்லாருமே வெயில தான் இருப்போம். அல்லாஹ் தான் நாடியவருக்கு 7 பேருக்கு கொடுப்பான். அதுல பெருமானார் சொல்றாங்க, ஒரு ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, எவன் 2 மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்து அல்லாஹ்வுக்காண்டி சேர்கிறார்கள், அவர் அல்லாஹ்வுக்காண்டி சேர அர்த்தம் தெரியுமா? மாப்பிளைக்கு நண்பருக்கு பொண்ணு பேசப்படும், நிச்சயதார்த்தத்துக்கு நான் போக மாட்டேன், வர முடியாரா? அல்லாஹ் ரசூலுடைய விருப்பத்தை விட்டுட்டு என் நண்பருடைய விருப்பம் முக்கியம் இல்லை, எனக்கு அல்லாஹ் ரசூலோட முக்கியம், நிச்சயார்த்தம் வைக்காதடா, மீறி வச்சா வர முடியாரா? பொண்ணு விட்டு சாப்பாடு போடுறடா, திருமணம் நபி வழி இல்லடா, வர முடியாரா? நீங்க அந்த நண்பர் என்னைக்காவது ஒரு நாள் இறையச்சம் அவனுக்கு புலப்பட்டுச்சுன்னா நல்ல நண்பர். அப்படித்தானே? நம்மளை இப்ப தப்பா புரிஞ்சுக்கிறோம், உணர்வுக்கு மதிப்பளிக்காத நண்பனா இருக்கான்னு அவனுக்கு தெரியும். என்றாவது ஒரு நாள் அவனுடைய ஈமான் நல்ல ஈமானா இருந்து அல்லாஹ் ஒரு நேர்வழியை காட்டினாப்டா, இவன் தாண்டா சரியான ஆளு. உலகத்துக்காக வேண்டி சேர்றவன் இல்லவன், மறுமைக்காக சேர. இந்த நட்பு சொர்க்கம் வரைக்கும் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த தௌஹீத் நட்பு இருக்குதே, தௌஹீதுல விபச்சாரம் செஞ்சவன் திருநவன்லாம் இருப்பான், மனுஷன் தானே, பழகினம் தானே, சொர்க்கத்துல போட பொண்ணு கறிக்கட்டைகளா கிடப்பான். ஆனா தௌஹீத் இருக்கும், லாயிலாஹ் இருக்கும், இணை வச்சிருக்க மாட்டான். ஆனா நம்மளோட தொழுதுருப்பான், நோம்பு வச்சிருப்பான், தனிமையில தவறு செய்திருப்பார்கள், நரகத்துக்கு போவாங்க. நம்மளா நினைப்போம், இந்த பேலாம் நரகத்துக்கு போனாங்க, நம்மளோட தொழுதான். அப்புறம் அல்லாஹ் போட்டு நல்லா கறிக்கட்டை ஆன பிறகு சொர்க்கத்துல இருந்து அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பரிந்துரை செய்வாங்க, மலக்குமார்கள் பரிந்துரை செய்வாங்க, எல்லாரும் பரிந்துரை செஞ்சு மூமின்கள் பரிந்துரை செய்வார்கள். நம்மளாம் மூமின் தானே, தௌஹீதுல உள்ள மூமின்கள்.
இந்த உலகத்துல நம்ம எல்லாம் தொழுது இருப்போம், நோன்பு வச்சிருப்போம், தௌஹீதா இருந்திருப்போம், தனிமையில் அவன் தவறு செய்திருப்பான், நண்பருக்கு சொல்லிருக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் சொல்வானா, உங்களோடு தொழுதவர்களை நீங்கள் சொர்க்கத்தில் இருந்து அள்ளுங்கள், கறிக்கட்டைகளை அள்ளுங்கள். நம்ம இஷ்டத்துக்குலாம் அனுச முடியாது, அள்ளிட முடியாது. எங்க வாப்பா பெரியப்பா சின்னப்பா தௌஹீதுக்கு எதிராக அங்க அள்ள முடியாது. தௌஹீதுல இருக்கிறவனுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு நிலையை தருவான். அல்லாஹ் என்னோட தொழுதான், என்னோட நோன்பு வச்சா, இவன் தௌஹீதுக்காரன் அப்படின்னு. இந்த நட்பு எங்க வரைக்கும் போது பாருங்க. அப்படி கறிக்கட்டையா புஷ்பமா கிடக்கும், வெறும் கறிக்கட்டை சாம்பலா கிடக்கும். அள்ளி நஹருல் ஹயா அல்வில் ஹயாத், ஜீவ நதி அப்படிங்கிற ஒரு நதி இருக்கும், உயிர் கொடுக்கிற நதி இந்த சொர்க்கத்துல. அந்த நதியில இந்த கறிக்கட்டைகளை அள்ளி போட்டோம்னா அந்த முஸ்லிம்களை மூமின்களை அப்படியே மஞ்சள் நிறத்தை பூப்பது ட்விஸ்ட், மஞ்சள் நிறத்தை போன்று அப்படி புத்துயிர் பெற்று வருவார்கள். ஹதீஸ்ல பாக்குறோம். அப்படி அந்த வாக்கியா ஓரத்துல செடி முளைக்கும்ல சீசன் டயத்துல, அது மாதிரி அவர்கள் புத்துயிர் பெற்று வருவார்கள். சொர்க்கத்தினுடைய தண்ணீரை ஊத்துனோன்னு பரிந்துரை இருக்கிறது, மூமின்களுடைய பரிந்துரை. இந்த தௌஹீது நட்பு மறுமை வரைக்கும் இருக்குது. ஆனா உலகத்துல நீங்க ஆசைப்பட்டு உலகத்தில் உள்ள சின்ன அற்ப சுகத்துக்கு அற்ப சொற்ப விஷயங்களுக்காக நீங்கள் பழகுவீர்களான உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய நட்பு, உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் மறுமையை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க மறுமைக்காக வாழ்ந்தவராக இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 3 விஷயம் எவ்விடத்தில் இருக்கிறோம் அவன் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டான். சலாசுன் மன் குன்ன ஃபீ வஜத ஹலாவத்தல் ஈமான். அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர உலகத்தில் அந்த 2 வரை தவிர வேற யாரும் விருப்பமாக உங்களுக்கு இருக்கக்கூடாது. அது முதல் விஷயம். 3மே ஒரே மாதிரி விஷயமா தான் இருக்குது. யுஹிப்புல் மர்ரமா யுஹிப்பு இல்லா லில்லாஹி, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கே தவிர வேற எதுக்கும் நேசிக்க கூடாது. அப்படி இருந்தா ஈமானுடைய சுவையை சுவைப்பீங்களா? அல்லாஹ்வுக்காண்டி தான் நான் நேசிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் சொன்ன மாதிரி அவனை கொண்டு வருவேன், கொண்டு வரலட்டா நான் தவிர்த்துக்குருவேன், அவன் வரலையா நான் தவிர்த்துக்குருவேன். ஈமான்ல 3 தான் இருக்குது. நீங்கள் ஒரு தீமையை கண்டால் கையால் தடுங்கள். நண்பா செய்யாதா, பெரியம்மா செய்யாத, சின்னம்மா செய்யாத, கேட்கல எங்க சின்னம்மா பெரியம்மா எங்க நண்பன் கேட்கல, வாயில சொல்லுவேன் நரகம் அப்படி இப்படின்னு, அதையும் கேட்கல, நான் விளைவிக்கிறேன். ஆளை விடுங்க சாமி, சாமி இஸ்லாட்னா சாமிலாம் கிடையாது, ஆசாமி, ஆளை விடுறா சாமி, ஆளை விடுற ஆசாமி, எனக்கு இதுக்கு சம்பந்தம் மட்டும் அல்லாஹ்ட்ட நான் மறுமை நாள்ல சொல்லணும்டா அப்படின்னு அல்லாஹ் பாரத்தை போட்ட வேண்டியதான். இதான் ஈமான், கடைசி ஈமான். தவிர்ந்து கொள்வது, வெறுத்துக் கொள்வது, தாலிக்கு அல்லாஹ்ஃபில் ஈமான், இதை விட ஒரு ஈமான் கிடையாதுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி எல்லாம் சொல்றாங்க. இந்த சமுதாயத்துக்கு இவ்வளவும் சொன்னதுக்கு முன்னாடி நிச்சயத்தை வீட்டுல போய் தின்ட்டு வரானே வெக்கம் இல்லாம, பொண்ணூடு சாப்பாடை போட்டு கொளுத்துறான சாப்பாட்டை எவ்வளவு. நான் நிச்சயத்தை பொண்ணூடு சாப்பாடு போட்டு உதாரணம் சொல்லி நிறைய உதாரணம், உதாரணத்துக்குள்ள போகல, தலைப்புக்குள்ளே வருது வண்டி, உதாரணத்துக்கே போகல. அப்போ எவ்வளவு நம்ம மார்க்கத்தில் விட்டு கொடுக்கிறோம். பெருநாளா தருவாக்கு போறோம், இங்க இருந்து உழைக்கிறிய நிர்வாகம் உங்க கையில எடுக்கிறது வக்கு இல்லையா? எல்லாத்தையும் பார்த்து கேட்கிறேன், என்னையும் சேர்த்தான், எல்லாம் நம்ம காசு கொடுக்கிறோம். அங்க நம்ம உமாக்காரி தருவாக்கு போறா, வேணாமத்தி பீமா பள்ளிக்கு திருவனந்தபுரம் இங்க இருந்து ஊர்ல இருந்து வேணாமத்தி பீமா பள்ளியிலே கும்பிட்டு வர்றான். இவன் வீட்டு காசு நம்ம இங்க நாயா பேயா உழைக்கிறோம், கொடுக்கிறவன் தௌஹீது காசு, செலவழிக்கிற ஷிர்க். எதுக்கு கொடுக்க அப்பா அம்மாவுக்கு நிர்வாகத்தை கையில இருக்க கழிலையா? பொருளாதார அட்மிஷன் என் கையில இருக்குது, நான் ஒன்னொன்னு கணக்கப்பேன், நீங்க தப்பு பண்றதுக்கு நாங்க காரணம் கிடையாது. இப்படி இருக்கணுங்க. பெற்றோர்கள்ட்ட டிமாண்ட் பண்ணுங்க, அல்லாஹ் உங்க கையில பொருளாதாரத்தை தந்திருக்கான், அடுத்த தலைமுறை நீங்க டிமாண்ட் பண்ற ஆளா இருக்கணும். நீங்க என்ன சரியா உழைச்சு உமா வருக்கு போடுறீங்க, நல்லா தருவாக்கு போமா தாய், நல்லா போயிட்டு வாமா, சிறுக்கு வைமா, நாசமா போ, நான் அதுக்கு நான் நாசமா போறேன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அல்ல கேட்க மாட்டேன், உங்க கையில வருமானம் தந்திருக்கான்ல, ஏன் அதை எடுக்க கழியல? டிமாண்ட் பண்ணுங்க. உங்க கையில நிர்வாகம் இருக்குது, தௌஹீது நிர்வாகத்தை உள்ள பூத்துங்க. பொருளாதாரத்தை நாங்க சொல்ற மாதிரி தான் செலவழிக்கணும், உங்க இஷ்டம் செலவழிக்க கூடாது. பாத்தியா ஓடுறதுக்கும், கள்ளத்தனமான சோறு போடுறதுக்கும், மால்சாவுக்கும், பீரணி வைக்கிறதுக்கும், பெரிய வெள்ளியாசலுக்கும் தர்காக்குன்னு கொடுக்கறீங்க, எப்படி இது சரி வரும்? அப்ப இதை நீங்க முதல்ல எடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, எப்பவும் சொன்ன செய்தி தெரியுமா? ஒவ்வொரு நபியை அல்லாஹ் அனுப்புறான் அந்த உம்மத்துக்கு, அந்த நபியை பின்பற்றுகிற சில தோழர்கள் உருவாவாங்க. நபி என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்வார்கள். அவருடைய கட்டளை அப்படி கட்டுப்பட்டு நடப்பார்கள். அந்த சமூகம் அப்படியே நகர்ந்து விடும். பின்னாடி ஒரு சமூகம் வரும். ஷாபிங்கிற சமுதாயம் நகர்ந்துட்டாங்க இஸ்லாத்தை சொல்லி, ஹனஃபிங்கிற சமுதாயம் நகர்ந்துருச்சு, இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்துங்கிற பேர்ல வந்துகிட்டு இருக்கிய, இந்த நிர்வாகம் நகர்ந்து விடும். அதுக்கப்புறம் ஒருத்தர் தௌஹீத் ஜமாத் பற்றி சொல்லிக்கிட்டே வருவான். நம்ம பேர்ல எவனும் அவளியா வச்சாலும் அதுக்கு சான்ஸ் இருக்குது, வாய்ப்பு இல்லை, அதை தடுக்க முடியாது. சரிதானா? முதல்ல வச்சா சில்லங்களை தான் வைப்பாங்க, சரிதானா? தர்கா கொண்டு போய் அப்படி இருக்கிறாங்க. தனி மனிதனுக்கு விருப்புல அவ்வளவு நேசமா இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரை விட தனி மனித விருப்புகள் இங்க பெருசா தெரிஞ்சு தௌஹீதுங்கிற பேர்ல அது கிடையாது. இப்படியே வந்தோடனே கடைசியில வேற ஒரு சமுதாயம் வந்தோடனே அந்த நபி சொல்லாத செய்வாங்க, நபி ஏவாத எடுப்பாங்க. அப்போ போய் நீங்க அவங்கள்ட்ட தீமையை கையால் தடுங்கள். அவன் மூமின், வாயால சொல்லுங்கள் அவன் மூமின்,
நீங்க மனதால ஒருத்துவதுங்க லைஸ வராதாலிக்கு மினல் ஈமான் ஹப்பத் ஹர்தல், இதுக்கு பின்னாடி ஒரு ஈமான் இல்லங்கிறான். எவன் மூமினா ரசூலா சொல்றாங்க கையால. அப்போ இந்த சமுதாயம் ஈமான் கொண்டு விட்டு இன்றைக்கு பிறழுகிறது. அல்லாஹ்வை ரசூலையும் ஏத்துக்கொண்டு இந்த சமுதாயம் இவங்கள்ட்ட போய் சொல்லுங்கிறாங்க ரசூலா. நபியை ஏத்துக்கிட்டே மாத்தமா செய்வான்டா, அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டே மாத்தமா செய்வான். அவனுக்கு போய் சொல்லு, கையால தடு, கரம் கொண்டு தடு, தடுக்கலையா வாயால சொல்லு, அதுக்கும் கேட்கலையா மசியலையா, நீ வெறுத்து ஒதுங்குடா. வெறுத்து ஒதுங்குறோம்ல நல்ல நன்மை, வெறுத்து ஒதுங்குவோம்ல ஈமானுக்கு ஆதாரம் அர்த்தம். அப்ப இந்த அடிப்படையில நீங்க இதெல்லாம் ஈமானை பாதுகாக்கிற செய்திகள். நன்மை ஏவது, இது என்ன சாப்டர்? நன்மை ஏவி தீமையை தடுப்பது ஈமானை கூட்டும். தீமையை தடுக்கும் போது ஈமான கண்ணில் பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு எதிராக இந்த கூட்டம் பெருந்திரளாக நிற்கிறது எதிரிகள் படையிலே. அப்படி சொன்ன உடனே ஜாதத்துக்கும் ஈமானா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. முகமதே அப்படின்னு சொன்ன மக்கத்து காஃபிர் யூதம் கிறிஸ்தவம் எல்லாத்தையும் பாக்குறாங்க சபையில. முகமதுக்கு எதிராக ஒரு அணி திரண்டு இருக்கிறத பெரு அணி நோட்டி அல்லாஹ் சொல்றான், இப்படி சொன்னோன்னு அவங்களுக்கு ஈமான் கூடிச்சு. எங்களுடைய இரட்சகனும் இறை தூதரும் எங்களுக்கு எதை வாக்களித்தார்களோ அதை நாங்கள் இந்த சபையில கண்டுகொண்டோம். எங்க ஊர் சண்டையில பார்த்தோம். அப்படி உண்மையிலே மலக்குமார் காப்பாத்தின. என்னன்னு பேர் 5000 பேர் 500 பேர் திரட்டி கொண்டு வந்தாங்க. என்னன்னு தெரியல, கல்ல விட்டோம் பீஸ் ஆயிடுச்சு. 2.5 நிமிஷம் ஆபரேஷன். என்ன நடந்துச்சு தெரியல. எல்லா ஊர்ல அப்படித்தான். கிளியனூர்ல அடி வாங்கிட்டு வந்தோம். கிளியனூர்ல கட்டைப்பட்டோம். 4-5 சண்டையில் நின்றாச்சு. அம்பகரத்தூர்ல சங்க ஊதி கூப்பிட்டாங்க. மிதிச்சு நடு நாத்துல ஜெயில வச்சாங்க. எதுக்கு சொல்ல வரம்டால், கண்ணு முன்னாடி அந்த வசனத்தை எங்க உண்மையில ஈமான் குடிச்சுங்க. கண்ணு முன்னாடி பார்த்து எல்லாம் நிக்கிறான். இந்த ஜமாத்தை எதுக்குறவன் ஏபிசிடிக்குள்ள என்னெல்லாம் வருது எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. ஏபிசிடி எஸ்பிஐக்கு பேராதிய எல்லாமே டிஎன்டிஜே ஏபிசிடிக்குள்ள தானே இருக்குது. டிஎன்டிஜே தவிர தௌஹீத்வாதிகளை தவிர நேற்று வரைக்கும் நம்மோடு இருந்தவர்கள் கம்பு தூக்கிட்டு அடி அப்படின்னு கொடுக்குறான். சுன்னத் ஜமாத்தோட சேர்ந்து அத்தனை பேரையும் பார்த்தோம், அத்தனை ஏக்கத்துக்காரனையும் பார்த்தோம். அல்லாஹ் சொல்றது எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு எதிராக அனைவரும் ஒன்று தருவார்கள். அப்போ உங்க ஈமான பரிசோதிப்பு எப்படி இருக்கேன்னு மார்க்கத்துல சகாபாக்கள் ஈமான் கூடுது. அப்ப இதுல தீமை நம்ம என்ன அர்த்தம், எல்லா பேரும் ஒரு வகையில தீமை செய்யறான். மதுகப்புக்காரனா இருக்கான் சப்ஜெக்ட்ல, எல்லா பேரும் ஷாபி ஹனபியா இருக்கான். தௌஹீத் ஜமாத்தை தவிர அத்தனை இயக்கத்தை சார்ந்தவனும். நம்ம மட்டும் தான் ஷாபி ஹனபி கிடையாது, அல்லாஹ் ரசூலுங்கிறோம். உன்ன சேர்ந்துட்டாங்களா அல்லாஹ் ரசூலுக்கு எதிரா? அப்போ உங்க ஈமான் எப்படி இருக்கு நல்லா பாக்குறான். இதுதான் திருமறை குர்ஆன். தீமைக்கு எதிராக நீங்கள் களமிறங்குற பொழுது ஈமானை கண்கூட பார்ப்பீர்கள். இப்படி ஏராளமான சான்றுகள் திருமறை குர்ஆன்ல இருக்குது. இதெல்லாம் ஈமானை வலுப்படுத்துகிறது, கூட்டுகிறது. ஈமான் எப்பமெல்லாம் குறையும், எந்த தீமை செஞ்சாலும் ஈமான் குறையும். அதுக்கு ஏராளமான ஹதீஸ் இருக்குது. லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி ஃபஹுவ மூமின். மூமினாக இருந்து விபச்சாரம் செய்ய மாட்டான், மூமினாக இருந்து திருட மாட்டான், மூமினாக இருந்து பொய் சொல்ல மாட்டான். இப்படி குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வேற எப்போ நன்மை ஏவுவதை விட்டால் நீங்க அடுத்து முடிஞ்சு ஈமான் குறைஞ்சிரும். தீமையை தடுப்பதை விட்டால் அப்படி எதிர்ப்பதம் வச்சுக்கோங்க. தீமையை தடுக்கிறது ஈமான கூட்டும், அதுக்கு எதிர்ப்பதும் ஈமான குறைக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா கடைசி ஒன்னு சொல்லி முடிச்சிருவோம். இருக்கிற ஈமான தக்க வைக்கணுமா இல்லையா? ஈமான் குறைய கூட 2வது மேட்ரு. இப்ப இருக்கிற ஈமானையாவது ஒழுங்கா பாதுகாத்துட்டு தௌஹீதுல சாவணுங்கிற ஒரு அடிப்படை வேணுமா இல்லையா? அதுக்கு அழகா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் ஹலால் பையுனுன் வல் ஹராமு பையுனுன். ஹலால் என்பது உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது, ஹராம் என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது, ஏவல் விலக்கல் தெளிவாகிவிட்டது. பைனஹுமா முஷப்பஹாத். ஹலாலுக்கும் ஹராமுக்கும் ரெண்டுக்கு நடுவில் இடையில இருக்கும். உண்டியில் பணம் வாங்குறது சரியா அப்படி குழப்பமாவே இருக்கும், செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்பா ஒரு ஆப்பு ஒரே விட்டு முடிஞ்சு அதோட. அதுக்கப்புறம் இங்க இருந்து தங்க கட்டி கொடுப்பா. தங்க கட்டி கொடுக்கறது ஹராமுங்கிற அளவுக்கு இல்ல, ரெண்டுக்கு நடுவில் உள்ளது. ஒரு சரியான முஸ்லீம் என்ன செய்யணும்னா நடுவில் உள்ளது செய்யக்கூடாது, சந்தேகத்துக்கு இடமில்லாதான் செய்யணும். என்ன தெரியுமா எங்க ஊர்ல நடந்துச்சு, இப்ப நடந்திருக்கு சொக்கமட்டில. அதாவது தங்க கட்டி வாங்கிட்டு போனா கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்து அவன் வீட்டுல இருக்கிற 10 வருஷம் உழைச்சு வச்சிருப்பான துபாயில நடந்து நாயா பைய உழைச்சி எல்லாத்தையும் குறிச்சிட்டு போயிட்டான். கடந்த வருஷம் பிடிக்கப்பட்டு இந்த வருஷம் வர்றான், சம்பந்தம் இல்ல, ஒரு 12,000 ரூபாய்க்கு டிக்கெட் அப் அண்ட் டவுன் போட்டு தரான் சொல்லி தேவையாது. பொம்பளையை கொண்டு போய் அங்க எண்ணத்துல எப்படி இந்த ஒரு இமேஜுக்கு ஒரு மூமின் தன்னை இழிவாக நினைக்கலாமா, என்கிட்ட இழிவாக காட்டலாமா ஒரு அரசியல் அதிகாரிகளுக்கு? அப்ப என்ன இது சந்தேகமானது? ஏன் தெளிவா ஹலாலா ஹராமான்னு முடிவெடுங்க. உங்களை இன்னொருத்தன் இழிவா அப்படி காட்டணுமா? ஒரு தடவை மாட்டிட்டீங்கன்னா அதோட சங்கு தானே. அதுக்கப்புறம் அந்த இமேஜ் விழுந்த செயலுக்கு போனாங்களாமா, தங்க கட்டி வாங்கிட்டு வந்தாங்களாமா, முடிஞ்சு வச்சா இமேஜ். ஒரு மூமின் தன்னை இழிவாக ஒரு சமுதாயத்தில் காட்டலாமா? உயர்வா இருக்கணுங்க. இந்த 12,000 ரூபாய் காசு என்னத்த பெரிய, நம்ம எவ்வளவு உழைக்கிற எவ்வளவு போகுது, நாசமா போகுது. இந்த 12,000 ரூபாய் காசுல நிக்க போகுது, 20,000 காசு டிக்கெட்ல போய் நம்ம கஞ்சத்தனம் பண்ண போறோம். அப்ப கவனமா நடங்க. இது மாதிரி நான் 1-2 தான் சொல்றேன் உங்களுக்கு, உதாரணத்துக்கு நிறைய உதாரணம் இருக்குது. ஹலாலா ஹராமான்னு சந்தேகமானதை செய்யாதீர்கள், அதான் உங்க ஈமானுக்கு சேஃப்டிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யஅலமுவா கஸீரும் மினன் நாஸ்.
மனிதர்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார், விவரம் தெரியாம போய் விழுந்துருவான் நண்பன் நினைச்சு. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்க சந்தேகமானதை விட்டு விலகுங்க, அப்பதான் தன்னுடைய மானத்தையும் மார்க்கத்தையும் காப்பாற்றலாம். எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படி செஞ்சுட்டேடா இஸ்தபரா லிதீனிஹி வ இர்திஹி, மானத்தையும் மரியாதையும் மார்க்கத்தையும் காப்பாற்றியவர்கள் நீங்கள். மானம் மரியாதை இந்த மார்க்கம் ஒரு முஸ்லிமுக்கு பெருசா தெரியும். என் மானம் எப்படி எனக்கு முக்கியமோ என்னுடைய சகோதரனுடைய மானம் முக்கியம். பெருமானார் சொல்றாங்க, கஹுர்மத்தி அலைக்கும் ஹாதா, இன்னொருடைய மானத்துல ஓ மானத்துல இன்னொருத்த விளையாடக்கூடாது, நீ அடுத்த மானத்துல விளையாடாது சொன்னாங்களே பெருமானார் ஹஜ்ஜத்துல் வதால சொன்னாங்க. அப்ப ஏன் இந்த மானத்தோட விளையாடுறிய? நானே என் மானத்தோட விளையாட அதனோட கிறுக்க வருமே இல்லையே, என் மானத்தை நானே விற்கிறதுக்கு எப்படி அடகு வைக்கிறதுக்கு வரலாம்? அப்ப மார்க்கத்தையும் மானத்தையும் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதுல ஈமான் தற்காக்கப்படுகிறது. உங்களுடைய இமேஜ் ப்ராப்ளம், ஒரு முஸ்லீம் தன்னை இழிவாக காட்டக்கூடாது என்றால் சந்தேகத்தை நீங்கள் விட்டு விடுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி ஒவ்வொரு சந்தேகத்தில் விழுந்து விழுந்து நீங்க சந்தேகமானதை தூக்குவீர்களானால், அதை போய் செயல்படுத்த போவீங்களானால் வேலி ஓரத்தில் மேயக்கூடிய ஆட்டுக்குட்டியை போன்று பெருமானார் சொல்றாங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வேலி இருக்கிறது. இன்ன ஹிமல்லாஹி ஃபி அர்லிஹி மஹாரிமுஹு, அல்லாஹ்வுடைய வேலி இந்த பூமியிலே அவன் தடை செய்தவைகள் தான், ஹராமாக்கியவைகள் தான். அழகா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹராமாக்குறது நம்ம வீட்டு ஆட்டுக்குட்டி நம்ம வீட்டு வயக்காட்டுல நடுவுல மேயணும், தோப்புல. பக்கத்து வீட்டுக்காரன் வேலையை ஒட்டி மேய்ச்சு அவங்களுடைய அந்த புல்ல கொஞ்சம் தின்றுச்சுன்னா அந்த ஆட்டுக்குட்டியை குர்பானி கொடுத்து நீங்க தின்றீங்கன்னா ஹராம தின்றதாக அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஹராம் பக்கத்துல போறீங்க? ஹராம் பக்கத்துல போத சொல்லல, சந்தேகத்தை கூட செய்யாதீர்கள், ஈமான பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு வழி. பெருமானார்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறாரு, பாவம் என்றால் என்ன, நன்மை என்றால் என்ன? அழகா சொல்லி முடிச்சிட்டாங்க. இதோட சாப்டர் முடிச்சுக்கிறோம். பாவம் என்பது அல் பிர்ரு ஹுஸ்னுல் குல்க், நன்மை என்பது நற்குணங்கள் தான். வல் இஸ்மு மா ஹாக ஃபி சத்ரிக், தீமை என்பது உங்களுடைய உள்ளம் எதை உறுத்துமோ அதுதான். எந்த நிலையில? கரீத யத்தலி அலைஹின் நாஸ், பிறர் பார்க்கும் போது எதை செய்யக்கூடாது என்று உன் மனம் விரும்புமோ அதை தனிமையில் நீ செய்யாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி பாரு அளவுகளை பத்திலா. குர்ஆன் ஹதீஸ்ல பாவம் நன்மைலாம் சொல்லப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் அவன் மனசை சார்ந்து சொல்றாங்க, மனசாட்சிக்கு மனப்பூர்வமா நடங்கிறாங்க, மனசாட்சியை கேட்டு நடறாங்கிறாங்க, மனசு உறுத்தல கேட்டு நடறாங்கிறாங்க. நான் இந்த எல்லாருக்கும் முன்னாடி ஒரு செல்போனை திருடினா அது எனக்கு உறுத்தும், தனிமையில் திருடாதே. அப்ப பிறர் முன்னிலையில் செய்வதற்கு இது உன் மனது உறுத்துமோ விரும்பாதோ அதை தனிமையில் செய்யாது. இதுதான் பாவத்துக்கான அளவுகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி ஈமானை பாதுகாக்கிறவர்களாக, பாவத்தில் விழாத நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். ஆகிருதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.